அன்பான சகோதரர்களே, சுன்னத் ஜமாத்தின் சார்பாக பார்வையாளராக அமர்ந்திருக்கும் வாலண்டியர்ஸை தவிர வேற யாரும் நிக்க கூடாது. இந்த பார்வையாளர்கள் 150 பேரை கணக்கு பிரகாரம் அது டோக்கன் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருங்க. யாரும் நிக்க கூடாது. வாலண்டியர்ஸ் ஒரு ஓரமா நின்றுக்கலாம். பாக்கி இருக்கிறவங்க எல்லாரும் உட்காரணும். யாரும் நிக்க கூடாது. விவாத ஒப்பந்தம் வாசித்து காட்டப்படுகிறது. விவாதத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களும் விவாதத்தில் பங்கு பெறக்கூடியவர்களும் பார்வையாளர்களும் விவாத ஒப்பந்தத்தில் வாசிக்கப்படக்கூடிய விஷயங்களை கவனத்தோடு கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ் வெளியில டோரம் மூடிருங்க. மணி ஆயிடுச்சு, டோரம் மூடிருங்க. விவாத ஒப்பந்தம் 20/6/2012 புதன்கிழமை மேலப்பாளையம் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் வைத்து போடப்பட்டது. அணியினர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத், ஜமாஅத்துல் உலமா விலாயத்து தமிழ்நாடு அல் ஹிந்த், அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத், ஜமாத்துல் உலமா சபை, தூத்துக்குடி மாநகர ஜமாத்துல் உலமா சபை, இவர்கள் இரு தரப்பினருக்கு மத்தியிலே கையெழுத்தான விவாத ஒப்பந்தம். இடம் தூத்துக்குடியில் ஒரு அரங்கம். விவாத நாள் 2012 செப்டம்பர் 29, 30 சனி ஞாயிறு. விவாத அமர்வின் கால அளவு காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விவாதம் நடைபெறும். மதியம் 1 முதல் 2:30 வரை லுஹர் தொழுகை மற்றும் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம் தொடரும். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அசர் மகரிபு தொழுகைக்கான இடைவேளை. மாலை 7 மணி முதல் 9 வரை விவாதம் நடைபெறும். இன்றைய விவாத நேரம் முடிவு நேரம் 9. விவாத செலவு அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வது. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்காக இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். இரு தரப்பினரின் கடிதத்துடன் காவல்துறையின் அனுமதி பெறுவதும் இக்குழுவின் பொறுப்பாகும். குழு உறுப்பினர்கள் 23/6/2012 அன்றுக்குள் இரு தரப்பாரும் அரங்க குழு ஏற்பாட்டாளர்கள் யார் யார் என்பதை பரஸ்பரம் கொடுத்துவிட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 பார்வையாளர்கள். 1. ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம் 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர்கள் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். வாலண்டியர்ஸ் அரங்கின் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் மீதும் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். 1. பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இரு தரப்பின் வாலண்டியர்ஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். 7 தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டியர்ஸ், கண்காணிப்பாளர் ஆகியோரின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாவார்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. 8 வீடியோ. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும்
தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 8 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேர கண்காணிப்பாளர்கள் 9. நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதிப்போர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அதன் சார்பாக பி ஜைனுலாபுதீன் அவர்கள் உட்பட 5 பேர். விவாதிப்போர் தூத்துக்குடி மாநகர ஜமாத் உலமா சபையின் சார்பாக ஏ முகமது முஸ்தபா மஸ்லஹி உள்பட அவர்கள் உள்பட 5 பேர் விவாதிப்பார்கள். விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளரை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கி உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள். முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டேஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்திற்கு துவங்கும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு இடையில் 5 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். விவாதத்தின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்கள் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் போன்றவை இருக்கக்கூடாது. விவாத அடிப்படை. திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூல்களில் இருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கு மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயங்களுக்கு செல்ல வேண்டும். பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரும் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப், கரும்பலகை ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். விவாதம் நடைபெறும் மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது. ஆன்லைனில் நேர ஒளிபரப்பு செய்யும் போது கருத்துக்களோ விமர்சனங்களோ இல்லாமல் விவாதத்தை மட்டும் ஒளிபரப்பலாம். மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே விவாதத்தை தவிர வேற எதையும் எந்த தரப்பிலும் செய்யக்கூடாது. தலைப்பு: புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ்விடமிருந்து வந்த திருக்குர்ஆன் எல்லா விதமான குறைகளை விட்டும் அப்பாற்பட்டது. அது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓசை வடிவில் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதில் எவ்விதமான குறைகளும் பிழைகளும் இல்லை. மனித எழுத்தர்கள் பிரதி எடுக்கும் போது அதில் சில எழுத்து பிழைகள் நிகழ்ந்துள்ளன. எனினும் அல்லாஹ் அருளியது போன்றே கல்வியாளர்களின் உள்ளங்களில் குர்ஆன் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் நச்சு கருத்தோ யூதர்களின் கருத்தோ இல்லை. குர்ஆனை கேவலப்படுத்துவதும் அல்ல. யூத நச்சு கருத்துகளையும் குர்ஆனை கேவலப்படுத்தும் கருத்துகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் சொல்வதில்லை. எதிர்த்தரப்பின் அறிஞர்கள் தான் குர்ஆனுக்கு எதிரான நச்சு கருத்துகளையும் யூத கருத்துகளையும் முஸ்லிம்களின் ஈமானை பறிக்கக்கூடிய மாபெரும் விஷம கருத்துகளையும் குர்ஆனை கேவலைப்படுத்தும் கருத்துக்களையும் கூறி குர்ஆனை இழிவுபடுத்துகின்றனர். முஸ்லிம்களின் ஈமானை பறிக்கவும் செய்கின்றனர் என்பது எங்களின் நிலைப்பாடாகும். தூத்துக்குடி மாநகர ஜமாத் உலமா சபையின் நிலைப்பாடு: பிஜே அவர்களின் திருக்குர்ஆன் தர்ஜிமாவில் புனித குர்ஆனில் எழுத்து பிழைகள் உள்ளதாக பிஜே அவர்களின் திருக்குர்ஆன் தர்ஜிமாவில் புனித குர்ஆனில் எழுத்து பிழைகள் உள்ளதாக பிஜே அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள்.
திருக்குர்ஆனில் எழுத்துப்பிழைகள் இருக்கின்றது என்ற நச்சு கருத்தையும் யூத கருத்தையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினரும் ஏற்று ஒத்துக்கொண்டுள்ளார்கள். ஆனால் புனித குர்ஆனில் எவ்வித எழுத்துப்பிழைகளும் இல்லை. எழுத்துப்பிழைகள் உள்ளதாக கூறுவது குர்ஆனை கேவலப்படுத்துவது மட்டுமல்ல, அதை எழுதிய எழுத்தர்களையும் சேர்த்து கேவலப்படுத்தியும் குர்ஆனுக்கு முரணாகவும் டிஜேவும் டிஎன்டிஜே அறிஞர்களும் பல தவறான யூத நச்ச கருத்துக்களையும் கூறி இஸ்லாமியர்களின் ஈமானை பறிக்கக்கூடிய மாபெரும் விஷம கருத்துக்களை பரப்பி வருகிறார் என்பது எங்களின் நிலைப்பாடாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல அது நம்ம டைம் பண்ண ஒரு லிஸ்ட் போட்டு தரோம் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டைல் இருக்கு. ஆரம்பிச்சு தான் போடுங்க. சரி. பின்ன சரி ஓகே. டோரை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த பூட்ட சொன்ன டோரோட போட்டிருங்க. வாலண்டியர்ஸ் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருங்க. டைம் முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போது டாஸ் போடப்பட்டு தூத்துக்குடி ஜமாத் உலமா சபை சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் விவாதத்தை யார் தொங்குவது என்று முடிவெடுப்பது இப்போது தூத்துக்குடி மாநகர ஜமாத் உலமா சபைக்கு வந்திருக்கிறது. ஆகவே சுன்ன ஜமாத்தின் சார்பாக அவர்களை விவாதத்தை துவக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நிமிஷம் டைம் கொடுத்திருக்கோம். 9 நிமிஷம் ஆகும்போது ஒரு சின்ன பெல் அடிக்கப்படும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய பெல் அடிக்கப்படும். அது கணக்கு வச்சுங்க. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆனில் எழுத்துப்பிழைகளா என்ற தலைப்பிலே விவாதம் துவங்கியிருக்கின்றது. இந்த தலைப்பு தொடர்பான நாம் என்ன கூறுகிறோம் என்பதை பற்றி, குர்ஆனில் உண்மையிலே எழுத்துப்பிழைகள் உள்ளதா, அது பற்றி நம்முடைய கருத்து என்ன என்பது விவாத ஒப்பந்தத்திலேயே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? அல்லாஹ்விடமிருந்து வந்த திருக்குர்ஆன் எல்லா விதமான குறைகளை விட்டும் அப்பாற்பட்டது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓசை வடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதில் எவ்விதமான குறைகளோ பிழைகளோ கிடையாது. மனித எழுத்தர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை, ஒளி வடிவத்தில் அமைந்த அந்த திருமறை குர்ஆனை பிரதி எடுத்து எழுதும் போது அதில் சில எழுத்து பிழைகள் நிகழ்ந்துள்ளன. இருந்தாலும் எழுத்து பிழைகளில், அவர்களுடைய எழுத்துக்களில் சில பிழைகள் இருந்தாலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனை ஓசை வடிவில் எவ்வாறு நபிகள் நாயகத்துக்கு அருளினானோ அப்படித்தான் கல்வியாளர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது மாத்திரமில்லாமல் அதனுடைய தொடர்ச்சியில நாம ஒப்பந்தத்தில் நாம குறிப்பிட்டிருக்கிறோம், எழுத்தர்கள் எழுதும் போது, குர்ஆனுடைய வசனங்களை எழுதும் போது தவறளித்து விட்டார்கள் என்று சொல்வது இது நச்சு கருத்தோ, இது யூதர்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதோ, அது அல்லாஹ்வை கேவலப்படுத்துவதோ, திருமறை குர்ஆனை அவமதிக்கக்கூடிய கருத்தோ கிடையாது. இவ்வளவு தெளிவாக நாம நம்முடைய விவாத ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். இதனுடைய சாராம்சம் என்ன? நாம என்ன சொல்லி இருக்கிறோம்? ஒப்பந்தத்தினுடைய துவக்கத்துல அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எந்த குர்ஆனை அருள் இருக்கிறானோ அதில் எந்த விதமான பிழைகளும் கிடையாது, அது அனைத்து விதமான பிழைகளில் இருந்தும் நீங்கியது, அப்பாற்பட்டது என்று ஒப்பந்தத்தில் நாம குறிப்பிட்டிருக்கிறோம். ஏன் அப்படி அல்லாஹ் வழங்கிய குர்ஆன்ல பிழைகள் இல்லைன்னு சொல்றோம்? அதை மனிதர்கள், இறைவன் நபிகள் நாயகத்துக்கு வழங்கி இருக்கிற குர்ஆன் ஓசை வடிவில் தான் அருளப்பட்டது.
ஓசை வடிவில் அருளப்பட்டிருக்கிற அந்த குர்ஆன்ல எந்த விதமான தப்பும் இல்லை. மனித எழுத்தர்கள் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குர்ஆனுடைய அந்த ஓசை வடிவில் உள்ளதை எழுத்து வடிவிற்கு மாற்றும் போது அதில் தான் சில பிழைகள் ஏற்பட்டிருக்குது. அல்லாஹ் வழங்கியதுல எந்த விதமான பிழைகளும் கிடையாது. மனித எழுத்தர்கள் அதை எழுதும் போதுதான் பிழை செய்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக இந்த தவறுகள் யாவும் மனிதர்களை சார்ந்தது என்று ஒப்பந்தத்தில் நாம குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் கூறப்பட்டிருக்கிற அத்தனை விதமான கருத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் ஆதாரங்களோடு நாம உறுதியாக நிரூபிப்போம். இதில் நாம முதன்மையாக நிரூபிக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு வழங்கி இருக்கிற குர்ஆன் எழுத்து வடிவிலான குர்ஆன் கிடையாது. அல்லாஹ்வே கைப்பட எழுதி அல்லது வானவர்களை விட்டு எழுத வச்சு ஒரு புத்தகமாக நபிகள் நாயகத்துக்கு அருளப்படவில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தது எந்த வடிவம்? ஓசை வடிவில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 6வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அதுல குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் சொல்லும் போது வலவு நஸல்னா அலைக கிதாபன் ஃபி கிர்தாஸின் ஃபலமஸூஹு பி ஐதிஹிம் லகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். அதாவது அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகத்தை நோக்கி, இந்த குர்ஆனை உமக்கு நாம் பேப்பரிலே அருள் இருப்போமேயானால் அந்த இணை மறுப்பாளர்கள் தங்களுடைய கரத்தால் தொட்டு பார்த்தாலும் தெளிவான சூனியம் என்றுதான் கூறுவார்கள். குர்ஆனை நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் இதுல சொல்லக்கூடிய வாசகம் என்ன? இந்த குர்ஆனை உமக்கு பேப்பரில் தந்திருந்தாலும் அதை நம்ப மாட்டார்கள் என்று சொல்வதிலிருந்து பேப்பராக நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கல, ஒரு புத்தகம் வானகத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்படல, எழுத்து வடிவில் தான் கொடுக்கப்பட்டது என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. இன்னும் திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல 153வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு எனக்கு இறைவனின் புறத்திலிருந்து செய்திகள் வருகின்றது என்று சொல்றாங்க. இவ்வாறு சொல்லும் போதுதான் அந்த இணை மறுப்பாளர்களும் வேதமுடையவர்களும் கேட்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எஸ் அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் உங்களிடத்துல கேட்கிறார்கள், வானத்திலிருந்து நீ ஒரு புத்தகத்தையே கொண்டு வந்திருக்க கூடாதா? நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? எனக்கு இறைவனின் புறத்திலிருந்து செய்திகள் வருதுங்கிறாங்க. அதை கமெண்ட் பண்ணும் போது யூதர்களும் இணை மறுப்பாளர்களும் சொல்றாங்க, இறைவனின் புறத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொல்றீங்களே, ஒரு புத்தகமா எங்க கண்ணில் காட்டினா என்ன? அங்கிருந்து ஒரு புத்தகத்தை இறக்கி அதை எங்களிடத்துல காண்பித்தால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் கேட்பதிலிருந்தும் என்ன விளங்குது? இறைவனின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட அந்த வேதம் புத்தக வடிவில் அருளப்படவில்லை. அப்ப புத்தக வடிவில் அருளப்படலன்னா எப்படி அருளப்பட்டது? அதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். பக்ராங்கிற 2வது அத்தியாயத்துல 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, மன் கான அதுவல்லி ஜிப்ரீல, இந்த ஜிப்ரீல் இருக்கிறாரு, ஃப இன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹி. திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உங்களுடைய உள்ளத்தில் இவர் இறக்கி இருக்கிறார். நான் புத்தகமா உனக்கு தரல, குர்ஆனுடைய அத்தனை வார்த்தைகளையும் குர்ஆன் என்று எதை நம்ம சொல்றோமோ அவைகள் அனைத்தும் உங்களுடைய உள்ளத்துல தான் நான் இறக்கி இருக்கிறேன். ஜிப்ரீல் தான் உங்களுடைய உள்ளத்தில் இறக்கினார் என்று அந்த வசனத்துல சொல்றான். அதே போல சூரத்து ஷுஆராங்கிற அத்தியாயத்துல 194வது வசனத்தில் நஸல பிஹி ரூஹுல் அமீன், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக, நம்பிக்கைக்குரிய ரூஹான இந்த ஜிப்ரீல் உம்முடைய உள்ளத்தில் இந்த திருமறை குர்ஆனை இறக்கினார். அப்ப இத்தனை வசனங்களும் சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது எது? குர்ஆன் அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் தான் அருளப்பட்டது, ஓசை வடிவில் தான் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகத்துக்கு ஓதி காண்பிப்பார்கள். அதை நபிகள் நாயகம் ஓதிக்குவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல இறக்கப்படும், பாதுகாக்கப்படும். அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக குர்ஆன் அருளப்படும் போது துவக்கத்துல நாவை வேக வேகமாக அசைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. இது இந்த குர்ஆனில் அவசரப்படுவதற்காக உமது நாவை நீ அசைக்க வேண்டாம். இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு, அதை உம்முடைய உள்ளத்தில் ஒன்று திரட்டுவதும் அதை ஓத வைப்பதும் நம்மை சார்ந்தது. ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம் அந்த குர்ஆனை ஓதும் போது நீரும் அதை பின்தொடர்ந்து ஓதுவீராக. இத்தனை வசனங்கள் இருந்தும் நமக்கு விளங்கக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த குர்ஆன் புத்தக வடிவிலான குர்ஆன் கிடையாது. எழுத்து வடிவில் அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கல, ஓசை வடிவில் தான் நபிகள் நாயகத்துக்கு கொடுத்தான். நாங்க என்ன சொல்றோம்? நாங்கள் எதை உறுதியாக நம்புறோம்?
அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எந்த குர்ஆனை கொடுத்தானோ ஓசை வடிவில் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே, அதுல எந்த விதமான பிழைகளும் கிடையாது, எந்த விதமான தவறுகளும் கிடையாது. அனைத்து விதமான தவறுகளை விட்டும் அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு வழங்கிய குர்ஆன் நீங்கியது, எல்லா விதமான தவறுகளை விட்டும் நீங்கியது என்று நாங்கள் உறுதியாக நம்புறோம். ஆனா அது மனிதர்கள் பிரதி எடுத்துக்குவாங்களே தங்களுடைய வசதிக்கு, மனனம் செய்வதற்கு, ஏனைய மக்களுக்கு போதனை செய்வதற்காக அதை பிரதி எடுக்கும் போது மனிதர்கள் சில வார்த்தைகளை தவறாக எழுதியிருக்கிறார்கள், அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எடுத்தெழுதிய அந்த தவறு இருக்குது, இது அல்லாஹ்வை சாராது, இது அல்லாஹ்வுடைய குர்ஆனை அவமதிப்பதாக ஆகாது, அல்லாஹ்வுடைய அவனுடைய கண்ணியத்திற்கு களங்கம் கற்பிப்பதாக ஆகாது என்று சொல்றோம். இது நீங்க இன்னொன்னே விளங்கணும். நாம மனிதர்கள் எடுத்தெழுதியதுல பிழை இருக்குதுன்னு சொல்றோமே, கண்மூடித்தனமா சொல்றோமா, சும்மா சுய கற்பனையின் அடிப்படையில் சொல்றோமா, கண்கூடாக பார்க்கிறோம். பிழைனா எதுங்க பிழை? பிழையினுடைய வரை விளக்கணத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. அல்லாஹ் வழங்கிய ஓசை ஒண்ணு இருக்குமே, அந்த ஓசை வடிவத்திற்கு மாற்றமான முறையில எழுத்து இருக்குமே, ஆனால் அது பிழை. ஓசை ஒன்னாக இருக்குது, படிக்கும் போது பார்க்கிறோம் எழுத்து வேற மாதிரி இருக்குது, இவ்வாறு இருக்குமே ஆனால் அது பிழை. அதே போன்று எழுதுவதற்கென்று சில சட்டங்கள் இருக்கும், சில அடிப்படை விதிகள் இருக்கும், அந்த எழுத்து விதிகளுக்கு மாற்றமாக இருந்தால் அது பிழை. இப்ப என்ன பார்க்கிறோம், கண் கூட நம்ம மனிதர்கள் எழுதிய அந்த குர்ஆனுடைய வாசகங்களை பிரதி எடுத்து மனிதர்கள் எழுதியிருக்கிறார்களே, அதுல பிழை இருக்கு என்பதை நாம எப்படி சொல்றோம்? நீங்க திருமறை குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 21வது அத்தியாயத்துல 88வது வசனம், அதுல கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன் ஒரு வாசகம் வருது. அல்லாஹ் அதை சொல்லி இருக்கிறான். உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் நுஞ்சில் முஃமினீன் தான் ஓதிட்டு இருக்கிறோம். நுஞ்சி அப்படின்னு 2 நூன், முதல்ல ஒரு நூனு, அதுக்கப்புறம் இன்னொன்னா வச்சுள்ள ஒரு நூன், நுஞ்சில் முஃமினீன் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். ஆனால் எழுத்துல நம்ம எப்படி இருக்கு, நம்முடைய கையில் உள்ள பிரதிகள், மனிதர்கள் எழுதிய அந்த எழுத்து பிரதியை பார்க்கிறோம், நுஜில் முஃமினீன் எழுதியிருக்கிறாங்க, அந்த நூனை விட்டுருக்கிறாங்க. நுஜில் முஃமினீன் தான் எழுத்துல இருக்குது, ஆனால் யாரும் நுஜில் முஃமினீன் எழுதுவதே கிடையாது. அத்தனை முஸ்லிம்களும் தொழிலும் சரி, இன்னபிற சமயத்திலும் சரி நூனை வச்சு தான் ஓதுறோம். அந்த நூனை எப்படி போட்டிருக்கிறாங்க, பொடிசா மேல போட்டிருக்கிறாங்க. அப்ப பொடிசா மேல போட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சுற்றுல கிளிப்பு போடணும். இப்போ இந்த இதில் கிளிப்பு போடுறது இல்லைண்ணா, இப்போ இல்லைண்ணா. என்ன பேரில் போட்டுருக்கோம், என்ன பேரில் போட்டுருக்கோம்? السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. அம்மா பாத், கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறதா என்கிற ஒரு விஷயத்தை விவாத பொருளாக வைத்து, குர்ஆனில் எழுத்துப்பிழைகள் இல்லை, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று யார் சொல்கிறார்களோ அது யூத கருத்து, அது நச்சு கருத்து என்கிற விஷயத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த விவாதத்தில் நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். குர்ஆன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இறக்கியது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கின்றான். இந்த குர்ஆனுக்கு பிறகு ஒரு வேதம் அல்ல, இதுதான் இறுதி வேதம். இப்படிப்பட்ட இந்த வேதத்தை, அதனுடைய பாதுகாப்பை
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு அமைத்திருப்பான் என்பதை நாம் யோசித்துத்தான் தெரிய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. எனினும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்பட்ட விதத்தை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவான். அல்லமஹு ஷதீதுல் குவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக வலிமையானவர் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார் முடிக்கலாம், ஆனால் மிக வலுவானவர் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல இன்னொரு வசனத்திலே இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஒரு இறை சொல் தான் இந்த வேதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? ذي قوة மிக வலிமையானவர், ரப் அர்ஷை உடையவனிடத்திலே அதிக அந்தஸ்தை பெற்றவர், மலக்குமார்களுக்கு தலைவர் மட்டுமல்ல மிகவும் நம்பிக்கைக்குரியவர் என்று இவ்வளவு பண்புகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சொல்லை நபி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஆனால் அதோடு முடிக்காமல் அல்லாஹ் தஆலா அவர் வலிமையானவர், அல்லாஹ்விடத்தில் மிக நம்பிக்கைக்குரியவர், அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் அந்தஸ்துக்குரியவர், மலக்குமார்களுக்கு தலைவர் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பண்புகளை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு வலிமையானவரைத்தான் நான் இந்த குர்ஆன் ஷரீஃபை நபியிடத்தில் ஒப்படைப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். யாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட எந்த ஒரு சைத்தான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து அல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, அப்படி மிரட்ட முடியாது. வலுவானவர், அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுக்கு மாற்றமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் போய் சொல்ல மாட்டாங்க, நம்பிக்கைக்குரியவர். இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பண்புகளை பற்றி இவ்வளவு தெளிவாக சொல்கிறான். இந்த குர்ஆன் ஷரீஃப் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்பதற்கு ஆதாரங்களை அடுக்கித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் குர்ஆனை ஒப்படைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு அவங்க ஒரு முறை எடுத்துக்கொண்டார்கள். என்ன முறை எடுத்தாங்க? ஓசையில் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாப்பதற்கு என்ன முறை எடுத்துக்கொண்டார்கள்? வஹி எழுதுவதற்குரிய எழுத்தாளர்களை ஏற்படுத்தி இந்த குர்ஆனை எழுத சொல்லி எழுத்திலும் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அப்ப குர்ஆன் ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கும் அங்கே ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹைர், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சஹாபி ஸைத் இப்னு சாபித் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள், அதுல மிக மிக முக்கியமானவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள்! ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு முஸ்ஹஃப் வடிவை ஆக்குகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன் லா நத்தஹிமுக. ஸைத் அவர்களே, இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன், நீங்க துடிப்புள்ள இளைஞர், நீங்க அறிஞர் மட்டுமல்ல, லா நத்தஹிமுக, உங்களை நாங்க ஒரு காலம் சந்தேகம் கொள்ள மாட்டோம். நீங்கள் சாதாரணவர்களா? நபி அவர்களே உங்களை நம்பிக்கை கொண்டு வஹி எழுதுவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நபி அவர்களுக்கே நீங்க வஹி எழுதியிருக்கிறீங்க. அப்ப நீங்க மிகவும் நம்பிக்கைக்குரியவர். எனவே நீங்கள் தான் எங்களுடைய காலகட்டத்திலும் குர்ஆனை எழுதுவதற்குண்டான பொறுப்பை எடுக்க வேண்டும். குர்ஆனை ஆய்வு செய்து அதை ஒரே முஸ்ஹஃபில் ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பை நான் உங்களிடத்தில் தருகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப குர்ஆன் ஷரீஃப் அதை பாதுகாக்கிற விதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை பாதுகாக்கின்ற முறை எடுத்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு தெரிகிறது. இப்ப விஷயம் என்ன? எழுத்து வடிவில் குர்ஆன் வந்திருக்கிறது. இந்த எழுத்து வடிவு குர்ஆனா இல்லையா? இப்ப அதுதான் பேச்சு. அல்லாஹ்விடத்திலிருந்து குர்ஆன் ஓசையில் வந்ததா புத்தகமாக வந்ததா அது விவாதம் அல்ல. ஆயத்துக்களை நிறைய ஆயத்துக்களை சொன்னார்கள். உங்களிடத்தில் நாங்கள் கிதாபாக தந்திருந்தால் அதிலும் இந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? நம்பியிருக்க மாட்டாங்க. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுடைய உள்ளத்திலே இதை இறக்கினார் என்று ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ரூஹுல் அமீன் அவர்கள் தான் உங்களுடைய கல்வியிலே இந்த வசனத்தை இறக்கினார் வசனத்தை ஓதுறாங்க. சில வசனங்களை ஓதி காட்டுறாங்க. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அப்போ குர்ஆன் ஓசை வடிவில் தான் வந்தது
இப்ப நம்ம தலைப்பு அது அல்ல, குர்ஆன் ஓசை வடிவில் வந்துச்சா புத்தகமாக வந்துச்சான்னு சொல்லி. இப்ப நம்ம அது சம்பந்தமா விவாதம் பண்ணல. எழுதப்பட்ட குர்ஆன், அந்த எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறதா, அதை ஒழுங்கான முறையில் நீங்க நிரூபிக்கணும். எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறதா, இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எழுதப்பட்ட குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றது நச்சு கருத்து இல்லையா, அது யூத கருத்தும் இல்லையா, இது நல்ல மூமினுடைய கருத்தான். இதுவரைக்கும் யாராச்சும் ஒரு மூமின் அதை சொன்னாரா? முதல்ல இந்த கருத்தை சொன்னது யகூதி தாங்க. முதல்ல குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்ற கருத்தை சொன்னது ஒரு யகூதி தான். இது தெளிவான முறையில் ஆதாரம் இருக்கிறது. மட்டுமல்ல, இவங்க எதையெல்லாம் குர்ஆன்ல சாட்டு போட்டிருக்காங்களோ எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்லி, அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகூதி தான். அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகூதி தான். அப்ப இது யகூதியினுடைய கருத்து இல்லை என்று இங்கே உங்களிடத்தில் சொன்னாலும் அது யகூதியினுடைய கருத்து தான் என்பதை நாங்கள் ஆதாரமாக நிரூபிக்கிறோம். கேட்ட தரம். அப்போ குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறது என்பது யூத கருத்து தான், நச்சு கருத்து தான். சரி, குர்ஆனில் பிழை இருக்கிறது என்பதற்கு இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன, அதை நம்ம நடுநிலையா பார்க்கணும். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒழுங்கான முறையில் ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். அதை விட்டு போட்டு குர்ஆன் என்பது ஓசையில் வந்ததா புத்தகமாக வந்ததா அது விஷயமா அடிக்கிட்டு போறாங்க. குர்ஆன் எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்தர்கள் சஹாபாக்கள் எழுதிய அந்த எழுதப்பட்ட குர்ஆனில் பிழை இருக்கிறதா என்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்தீர்கள்? ஒரு ஆதாரம் வைக்கல. இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? ரொம்ப யோசித்து பார்த்தாலும் ரொம்ப சிரிப்பா தான் இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க வைக்கக்கூடிய முறையை சொல்றேன். சத்திய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்து அந்த சத்திய கருத்தை அசத்திய கருத்தோட கலந்துருவாங்க. சத்திய கருத்தை அசத்திய கருத்தோட கலந்து சத்திய கருத்தை மறைத்து அசத்தியத்தை நிலைநாட்டுறாங்க. இது நடக்குது. உங்களுக்கு ஏற்ப ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி சத்திய கருத்தை அசத்தியத்தை கலக்க முடியும், சத்தியத்தை மறைக்க முடியும், அசத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்திய கருத்தை அசத்தியத்தோடு கலந்து சத்தியத்தை மறைக்காதீங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த முறையைத்தான் கையாளுகிறார்கள். குர்ஆனை எழுதினது அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் புத்தக வடிவில் தரல. இது உண்மையான கருத்தை இல்லையாங்க? குர்ஆன் புத்தகம் அல்லாஹ் தரல, எழுதினது அல்லாஹ் கிடையாது. இது உண்மையான கருத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்களா? அவங்களும் எழுதல. இது உண்மையான கருத்து தான். எழுதினது யாரு? சஹாபாக்கள். இதுவும் உண்மையான கருத்து தான். சஹாபாக்கள் மனிதர்கள் தான் என்று சொல்றாங்க. இதுவும் உண்மையான கருத்து தான். சஹாபாக்கள் மனிதர்கள். மனிதர்கள் என்று சொன்னால் கவனக்குறை வரும், மறதி வரும். இப்ப மனிதர்கள் சொன்னா கவனக்குறை வருமா என்ன, மறதி வருமானா? இதுவும் உண்மைதான். சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, அதனால கவனக்குறைவா தப்பா எழுதி போட்டாங்க. இதான் பாத்தீங்க. இதுவரை சொன்னது கரெக்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் பேசும்போது குர்ஆனில் எழுத்து பிரதிகளில் தவறு இருக்கிறது என்ற நம்முடைய வாதத்துக்கு எந்த ஆதாரத்தையும் இவர்கள் வைக்கவில்லை, சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஆனா அவர் ஒரு தடவை தான் நம்ம பேசி இருக்கிறோம், அதே அவர் சரியா கவனிக்கல. இந்த பேச்சினுடைய இறுதியில ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோம். திருமறை குர்ஆன்ல கதாலிக்க நுஞ்சி நுஞ்சி என்று நம்ம படிக்கிறோம், ஆனா அதை எழுதும் போது நுஜி என்று எழுதியிருக்கிறார்கள். இரண்டு நூன்கள்ல ஒரு நூனை தான் வைத்திருக்கிறார்கள், இரண்டாவது நூனை வைக்கவில்லை, எழுத்தில் போடவில்லை. இது எழுத்தர்கள் செய்த தவறு
யாருமே நுஜி என்று நாம் படிப்பதில்லை, நுஞ்சி என்று தான் படிக்கிறோம் என்று அழுத்தமாக திருத்தமாக சொல்லியும் தப்புங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இல்லாம சொல்றீங்கன்னு இவ்வளவு மக்களை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, எழுத்து பிரச்சனையா, இது குரான் ஓசை வடிவில் வந்ததா எழுத்து வடிவில் வந்ததா, இது பிரச்சனை இல்ல, இது தலைப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணாருன்னா, அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக வலிமையானவர் இந்த குரானை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். ذِي قُوَّةٍ عِندَ ذِي الْعَرْشِ الْمَكِينِ, அரசினிடத்தில் வலிமையானவர் ஜிப்ரீல் இந்த குரானை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பீடிகை போட்டார். எதுக்கு இந்த வசனங்களை சொன்னீங்க? இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சொன்னால் ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு குரானை கொண்டு வந்து கொடுத்தார், குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை நீங்கள் வைத்தீர்கள். அப்படின்னா ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு எந்த குரானை கொடுத்தார்? நீங்கள் சொல்லக்கூடியதையா? நீங்கள் சொல்லக்கூடியது எழுத்துல எந்த தப்பும் இல்லை என்று சொல்கிறீர்கள். அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை காட்டுகிறீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த எழுத்து பிரதிகளைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்ப யாரு சம்பந்தம் இல்லாம பேசுறா? நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் எழுத்த பத்தி பேசல, அது ஓசை வடிவில் உள்ள குரானை பத்தி பேசுது. ஆனா நீங்க வைக்கக்கூடிய வாதம் எழுத்த பத்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப சம்பந்தம் இல்லாமல் பேசுவது நீங்கள் தான். அடுத்த சகோதரர்களே, யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். எழுத்திலே பிழை இருக்கிறது என்று சொல்வது யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், இது யூதனுடைய கருத்து என்றால் யூதன் எப்ப சொன்னான்? குர்ஆனுடைய எழுத்து பிரதிகள்ல தவறு இருக்கிறது என்ற கருத்தை யூதன் எப்போது சொன்னான்? எந்த யூதன் சொன்னான்? அவன் எந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறான்? எந்த நூல்ல இருந்து எடுத்து சொன்னான்? அதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப பட்டியல் வரும், அந்த யூதனுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்ற பட்டியலை நாங்கள் உதாரணமாக ஒன்றை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறோம். இமாம் பாக்கிலானி ஹிஜ்ரி 403 வருடத்திலே இவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த யூதன் பாக்கிலானி இமாமுக்கு முன்னாடி சொன்னானா, பாக்கிலானி இமாமுக்கு பின்னாடி சொன்னானா என்று பார்க்கணும். அப்பதான் பாக்கிலானி யூதனா இல்லையாங்கிறதை நீங்க தெளிவுபடுத்தணும். 403 இந்த பாக்கிலானி மௌத்தா போறார். அப்படின்னா 300 இவர் பிறந்திருக்கிறார், 300க்கு பின்னாடி பிறந்திருக்கிறார். இந்த இமாம் அல் இன்திசாருல் லில் குர்ஆன் அப்படின்னு ஒரு புக்கு தொகுத்திருக்கிறாங்க. அந்த புக்குடைய பேர் என்ன? குர்ஆனுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதிலடி கொடுப்பது. குர்ஆனுக்கு எதிராக சில பேர் தப்பான வாதங்களை வைக்கிறாங்க, அந்த வாதங்களுக்கெல்லாம் நாங்க பதில் தர போறோம் அப்படின்னு ஒரு புக்கு தொகுக்கிறார். அந்த புக்குல எதிராளிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு இமாம் பாக்கிலானி அவர்கள் பல பதில சொல்றாங்க. அதுல ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்ம என்ன கொள்கையை சொல்றோமோ, இவர்கள் எந்த கருத்தை, யூதனுடைய கருத்து, எந்த கருத்து ஈமானை பறிக்கக்கூடிய கருத்து, நச்சு கருத்து என்று சொல்கிறார்களோ அந்த பதிலை, அந்த கருத்தை எதிராளிகளுடைய விமர்சனங்களுக்கு பதிலாக இமாம் பாக்கிலானி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் என்னன்னா, மசாஹிப் இப்னு அபி தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன் தொகுக்கப்பட்ட பிறகு, குர்ஆன் எழுத்து வடிவில் எழுதப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த எழுத்து பிரதி எடுத்து காட்டப்படுகிறது. உஸ்மான் அவர்கள் அதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இன்ன ஃபீஹி லஹனன், இதிலே தவறுகள் இருக்கிறது, எழுத்துல சில தவறுகள் இருக்கிறது. வஸதுகைமுல் அரபு பி அல்சினதிஹா, அரபிகள் ஓதும் போது நாவுகளாக சரி செய்து ஓதி விடுவார்கள். எழுத்துல தப்பு இருந்தாலும் அரபிகள் அதை படிக்கும் போது, ஓதும் போது நாவுகள்ல சரி பண்ணி ஓதிடுவாங்க. எழுத்துல அந்த தப்பு இருக்கட்டும் என்று சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம், ஏன்னா அறிவிப்பாளர் தொடர் இதுல பலவீனமா இருக்குது. ஆனா இமாம் பாக்கிலானி அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த செய்திக்கு பல வகையான பதில சொல்கிறார்கள். அதுல ஒரு பதில் நாம சொல்லக்கூடிய கருத்து. இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த விவாதத்தில் எந்த கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்தை பதிலாக அசத்தியத்துக்கு எதிரான சத்திய கருத்தாக இமாம் பாக்கிலானி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அன்னல் லஹனல்லதி அராதஹு உஸ்மான், உஸ்மான் தப்பு என்று சொன்னாரே, அவர் சொன்ன தப்பு என்ன தெரியுமா? ஹுவ கலத்துல் காத்திப், எழுத்தாளர் செய்த தவறே,
அல்லாஹ் செய்த தவறல்ல, அது எழுத்தாளர் செய்த தவறு. மொழியும் போது சில வார்த்தைகள் வரும், உச்சரிப்பில் வரும். அந்த உச்சரிப்பில் வரக்கூடிய எழுத்துக்களை எழுத்திலே எழுத்தாளர் எழுதாமல் விட்டிருப்பார். அது மாதிரி எழுத்துல சில எழுத்துக்கள் வரும், குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் உச்சரிக்கும் போது அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்க மாட்டோம். இப்படி உச்சரிக்கும் போது வராத எழுத்துக்களை எழுத்து பிரதிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். உச்சரிக்கும் போது வரக்கூடிய எழுத்துக்களை எழுத்து பிரதிகளில் எழுதாமல் விட்டிருக்கிறார்கள். இந்த தவறுகளை தான், எழுத்தாளர் செய்த தவறைத்தான் உஸ்மான் சொன்னார் என்று பாக்கிலானி அவர்கள் எழுத்தாளர் தப்பு செய்திருக்கிறார் என்ற கருத்தை அவர் பிரதிபலிக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கருத்தை சொல்லிட்டாரா? அப்ப சில பேர் கேட்கிறாங்க, எழுத்துல தப்பு இருக்குன்னு சொன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பிரதிகள்ல தப்பு இருக்கிறது என்று சொன்னால் சஹாபாக்கள் தப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டியது வருமே. அந்த தப்பையெல்லாம் அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டு அதை ஏடுகளில் எழுதி வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டி வருமே அப்படின்னு கேட்கிறார்கள் சில பேர் இமாம் பாக்கிலானி அவர்களிடத்துல. அதுக்கு இமாம் பாக்கிலானி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்ன எழுத்து பிரதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தான், இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கேட்கிறாரு. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எங்கேயாவது ரஸ்மன் பி ஐனிஹி தூன கைரிஹி, குறிப்பிட்ட இந்த முஸ்ஹஃபை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஹதீஸ்ல எங்கேயோ சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் ஹுஃபால்களுக்கும் குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கும் குர்ஆக்களுக்கும் கடமையாக்கியது என்ன? அல்லாஹ் எந்த வாசகத்தை நமக்கு சொன்னானோ அந்த வாசகத்தை கூட்டாமல், முன்னால் உள்ளதை பின்தள்ளி விடாமல், பின்னால் உள்ளதை முன்னால் கொண்டு வந்து விடாமல், அந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டு கருத்தடிப்படையில் நம்முடைய இஷ்டத்துக்கு வார்த்தைகளை கொண்டு வந்து விடாமல் அதை முறையாக அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்வதைத்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். புத்தகத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை, அந்த புத்தகத்தை தான் நீ ஃபாலோ பண்ண வேண்டும், இதுதான் தப்பே இல்லாதது என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்கும் சொல்லப்படவில்லை என்று இமாம் பாக்கிலானி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நம்ம கேட்கிறோம், அந்த யூதன் பாக்கிலானிக்கு பின்னாடி சொன்னானா இது யூதனுடைய கருத்துனா பாக்கிலானி யூதனா? பாக்கிலானி ஈமானை விட்டு வெளியேறியவரா? அத சொல்லுங்க. எது கேட்கிறோம்? உங்களுடைய தர்ஜுமாக்கள் சேரு அலாமின் நுபலா இமாம் தஹபி எழுதின அந்த நூல்ல பாக்கிலானி யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாக்கிலானி யார்? அல் இமாமுல் அல்லாமா, அல்லாமா அவர். அல் இமாம் வகான சிகத்தன் இமாமன் பாரியான், நல்ல தேர்ச்சி உள்ள மிகப்பெரிய தலைவராக பாக்கிலானி இருந்தார். கான ஹுவல் முலக்கபு பி சைஃபி சுன்னா, மார்க்கத்தின் போர்வால், நபி வழியின் போர்வால் என்று பெயர் வைக்கப்பட்டவர். ஒல் லிசானுல் உம்மா, சமுதாயத்தின் நாக்கு. யாரு? பாக்கிலானி சமுதாயத்தின் நாக்கா. அந்த நாக்கில இருந்தா இப்படி வந்திருக்கிறது. அபூபக்கர் பாக்கிலானியை பத்தி அவர் காலி, அவர் ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறார், இப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இமாம் யூதனா? அப்ப அடிப்படை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? குர்ஆன்ல தப்பு இருக்கு, நச்சு கருத்து, ஈவ கருத்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். எழுத்தர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்வது ஈமான பறிக்காதே, அதுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை இழிவுபடுத்தாதே. இதெல்லாம் இமாம்கள் விளங்கி இருக்கிறார்கள், அறிவாளிகள் விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் விளங்காத காரணத்தினாலதான் அவர்களே ஒரு வாழ்த்தை வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். இந்த யூதனுடைய ஆதாரத்தை நம்ம கேட்டோம், அது எந்த வருஷத்துல எங்க எப்போது சொன்னார் என்பதை அவர்கள் என்ன செய்யணும்? தெளிவுபடுத்த வேண்டும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين
والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்த நல்லதை சொல்ல கேட்க வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். எதிர்த்தரப்பில் அவங்களுடைய வாதத்தின் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இமாம் பாக்கில்லானி என்பவர் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு கருத்தா இப்படி சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டது பலவீனமானது தான் என்று அவங்களே வாய்மொழியா ஒப்புக்கொண்டாங்க. ஆனா ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது? எதுவுமே ஆதாரமாக வைப்பதா இருந்தா ஆதாரபூர்வமான விஷயத்தை தான் வைக்கணும் அப்படி ஒப்பந்தத்தில் இருக்குது. இவங்க பலவீனமானதை இங்க வச்சிருக்கிறாங்க மன்றத்துக்கு. இது பாக்கில்லானி சொல்றார் என்று தானே வைத்தோம் என்று அவர்கள் வாதிட்டால் அடுத்தவர் சொல்கிறார் என்பதற்காக ஒரு பலவீனத்தை கொண்டு வரலாமா அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தணும். நாங்களா அவர் சொன்னார் தானே சொன்னோம். சரி, அடுத்தவர் சொல்கிறார் அப்படிங்கிற மேட்டு அடிப்படையில் பலவீனமானதை கொண்டு வரலாமா அப்படிங்கறத இந்த அரங்கத்துக்கு அவங்க தெளிவுபடுத்தணும். அடுத்து பாக்கில்லானி சொன்னார் நாங்கள்ல, அவருடைய எந்த கிதாபுல இதை சொன்னாரு அந்த மூல நூலுடைய ஆதாரத்தை எங்களுக்கு காமிக்கணும். பாக்கில்லானி அவருடைய எந்த கிதாபுல சொல்லியிருக்கிறாரு மூல நூலை எங்களுக்கு காமிக்கணும். அடுத்து இவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்ல இந்த நுஞ்சில் மூமினின்ல ஒரு நூலே கிடையாது, புதுசாக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அத இவங்களுடைய குர்ஆன்ல ஒரு பட்டியல் போட்டிருக்காங்கல்ல, அதுல இது இல்லைங்க. நுஞ்சில் மூமினின்கிற ஏற்கனவே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிறாங்க குர்ஆன்ல, அவங்களுடைய குர்ஆன்ல போட்டுக்கிறாங்க. ஆனா அதுல நுஞ்சின் இல்லை. சரி, இல்லாவிட்டா என்னங்க, மற்றது இருக்கலாம் தானே அப்படின்னு இங்க ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனா அவங்களே இது சம்பந்தமாக எழுதிட்டு சொல்றாங்க, ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டுறாங்கல்ல, அதுல இந்த சிறிய அளவிலான எழுத்துப்பிழைகளை தவிர, அவங்க சுட்டி காட்டின எழுத்துப்பிழையை தவிர மற்ற அனைத்துமே சரியாக மூலப்பிரதியில் எழுதப்பட்டுள்ளன. அவங்க எது சுட்டி காட்டுறாங்களோ அது மட்டும்தான் தப்பா, மற்றதெல்லாம் மூலப்பிரதியில சரியா தான் இருக்குதான். இது ஏதோ முந்தின பதிப்புல சொன்னாங்க எழுதினாங்கன்னு இல்லை, இப்ப புதுசா போட்டுக்கிறாங்க 10ஆம் பதிப்பு அதுல இருக்குது. அப்ப 10ஆம் பதிப்பு போட்டதுக்கு பின்னாலதான் போய் கண்டுபிடிச்சானுங்க இந்த இடைப்பட்ட காலத்துல. ஏன்னா 10ஆம் பதிப்பு இப்பதான் போட்டாங்க, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்பதான் கண்டுபிடிச்சோண்டு. அப்ப இதுவரைக்கும் எப்படி ஓதுனாங்கன்னு தெரியல. சரி, நான் கேட்கிறேன், அங்க ஒரு நூல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குங்கிறீங்கல்ல, இது வரைக்கும் அந்த இடத்துல நீங்க எப்படி ஓதிக்கிட்டு வந்தீங்க? எது தரப்புல நான் கேட்கிறேன். உங்கள் சார்பாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த இடத்துல எப்படி இதுவரைக்கும் ஓதிக்கிட்டு வர்றாங்க? உண்மையிலே ஒரு எழுத்து கூட தான் இருக்குது தப்புன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க ஒளி வடிவு பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே வருதுண்டு. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா எழுதின பிறகு நீங்க ஓதக்கூடாது. அப்ப இது வரைக்கும் நீங்க எப்படி ஓதுனீங்க? அங்க எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து இருக்கிற நூலு அது பிறகு ஓதுனீங்களா, அந்த நூலு இல்லாம தான் ஓதுனீங்களா? சரி, நீங்க எப்படி ஓதுனீங்கன்னு ஒண்ணு, உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஓதணும் அதை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? சரிங்க, ஒரு எழுத்து அங்க கூட இருக்குதுங்கிறீங்க, அதனால நுஞ்சேண்டு இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், கூட இருக்கிற எழுத்தை விட்டுருங்க, அதை எப்படி வாசிக்கணும்னு இந்த அரங்கத்தை நீங்க சொல்லி ஆகணும். கூட இருக்கிற ஒரு எழுத்து அதை விட்டுறணும், அதை விட்டுட்டு அது எப்படி ஓதுறது என்ன அர்த்தங்கிறத இந்த அரங்கத்திற்கு நீங்க தெளிவுபடுத்தணும். அப்பதான் நீங்க சுட்டி காட்டுறது தவறுண்டு ஆகும். தவறுண்டு சொல்லுவோம், ஆனால் எப்படின்னு ஓதி காப்பிக்க மாட்டோம் அப்படின்னா இங்க தப்பிக்க முடியாது என்பதையும் நான் நினைவூட்டு கொள்கிறேன். நான் எனது வாதத்தினுடைய துவக்கத்திலே குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, அந்த பாதுகாப்பினுடைய முறையை அல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறான் என்பதற்கு சில வசனங்களை ஓதி காட்டினேன். நாம் எங்களுடைய கொள்கை என்னவென்றால், குர்ஆன் ஓசையிலும் சரி எழுத்திலும் சரி பிழைகளை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
இதுதான் எங்களுடைய கொள்கை. ஓசையில் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே பலவிதமான பண்புகளை சொல்லி எந்த அளவுக்கு குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அதை ஆதாரமா காட்டுறோம். அல்லமஹு ஷதீதுல் குவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு மிக வலுவானவர்கள். நபி அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். ஏன் சொல்றோம்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட முறையை நாம் விளக்குவதற்காக. ஓசையில் அது எப்படி பாதுகாக்கப்படுகிறது அதுக்கு அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அதே போல ஹதீஸ் ஷரீஃப்களை நாம் காண்கின்ற பொழுது அந்த குர்ஆன் ஷரீஃபை எழுதுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கும் புகாரி ஷரீஃபில் ஆதாரம் இருக்கிறது. இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன் லா நத்தஹிமுக, நீங்கள் மிக துடிப்புள்ள இளைஞர், நீங்கள் அறிஞர், உங்களை எழுதுவது நீங்கள் குர்ஆனை எழுதுகின்ற பொழுது நாங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அத்தனை சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கின்ற பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிக நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் குர்ஆனை எழுதினா அதுல என்ன செஞ்ச மாட்டாங்க, தவறு செஞ்சிட மாட்டாங்க, நம்பிக்கைக்குரியவர் என்கிற கருத்தில் இருக்கின்ற பொழுது அப்ப குர்ஆன் ஓசையிலும் பாதுகாக்கப்படுகிறது, எழுத்திலும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு ஆதாரமாக அடிக்கிட்டு வந்தேன். அதை சரியா விளங்காம நான் ஓசைக்கு ஆதாரத்தை வச்சிருக்கேன், எழுத்தில் பாதுகாக்கப்படுறதுக்கு ஆதாரத்தை ஒழுங்கா வைக்கலையாம். சரியா நான் சொல்ற விஷயத்தை ஒழுங்கா புரியணும். ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, யூத கருத்து என்பதற்கு ஆதாரம் தாங்கன்னாங்க. ஆதாரம் கேட்டாங்க, நம்ம ஆதாரத்தை கொடுத்துட்டோம். குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று சொன்னவர்கள் முதல்ல யூதர்கள் தான். யூதர்கள் தான் குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று அந்த வாசலை திறந்து விட்டவர்கள். குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்து குர்ஆனிலே சந்தேகத்தை கிளப்புவதற்காக ஒரு யூத படை மக்களிடத்திலே விஷம கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஏகப்பட்ட யூதர்கள் அவங்களுடைய வெப்சைட் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இது யூதருடைய கருத்து தான் என்பதற்கு ஆதாரத்தை கொடுத்துட்டோம். இப்ப பாக்கிலானி சொன்னார் என்பதற்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ எங்களுக்கு கிதாபு தரணும். எந்த கிதாபுல பாக்கிலானி சொன்னார் பிரிண்ட் அவுட் தாங்க. யூத கருத்துன்னு சொன்னா சொல்றாங்கல்ல, இப்ப பிரிண்ட் அவுட் நாங்க பார்ப்போம். இது பாக்கிலானி அவர்களுடைய மூல நூல்ல இருந்து வேணும், அதையும் சொல்லிக்கிறோம். ஒண்ணு. அடுத்து நான் தெளிவா சொல்றேன், இவர்கள் சத்திய கருத்தை சொல்வதை போன்று அதை அசத்தியத்தோடு கலந்து சத்தியத்தை மறைத்து அசத்தியத்தை நிலைநாட்டுறாங்க. அதுதான் உண்மை. கணித்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் இந்த குர்ஆனை எழுதல, அல்லாஹ்வுடைய தூதர் எழுதல, சஹாபாக்கள் எழுதினாங்க. சஹாபாக்கள் மனிதர்கள் என்று வந்தால் கவனக்குறைவு வரும். கவனக்குறைவாக அவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தர்ஜமாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தவறாக எழுதிட்டாங்கன்னா கேள்வி வந்துரும்ல, அதனால ஒரு செக் வைக்கிறாங்களா, கவனக்குறைவாக தப்பா எழுதிட்டாங்க. ஏன் கவனக்குறைவு பட்டுச்சு? மனிதர்கள் தானே, மனிதர்கள் கவனக்குறைவு வரும்ல. அப்ப மனிதர்கள் என்பது உண்மை. மனிதர்கள் என்கிற பொழுது கவனக்குறைவு மறதி என்று வருவது உண்மைதான். ஆனால் சரியாக எழுதிய விஷயத்தை சஹாபாக்கள் மிக கவனமாக சரியாக எழுதிய விஷயத்தை தவறு என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்களே, இது ஏக கருத்து தான். தவறு என்று சொல்லியிருக்கிறீர்களே, இது தவறுதான். இது சஹாபாக்கள் மீது நீங்கள் இட்டு கட்டிருக்கிறீர்கள். மட்டுமல்ல, சத்திய கருத்தை சொல்லிக் கொண்டே அதை அசத்தியத்தோடு நீங்க கலந்துதான் இருக்கிறீங்க. ஒண்ணு. இது அடுத்து நம்ம சில கேள்விகள் கேட்கிறோம். குர்ஆன்ல நீங்க ஒரு மொழிபெயர்ப்புல ஒரு பட்டியல் போடுறீங்க. லாக்கின்னா அப்படின்னு குர்ஆன்ல எழுதியிருக்கு, அது தப்பு. லாக்கின்னா எழுதணும் அப்படின்னு இருக்கீங்க. ஏன் அது தப்பு என்று விளக்கணும். லன் நதுவ லி தத்துலுவ லி யபுலுவ வ நபுலுவ என்றெல்லாம் உங்களுடைய தர்ஜமாவில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இதுவெல்லாம் எதனால் தவறு? லாக்கின்ன லன் நதுவ லி தத்துலுவ லி யபுலுவ வ நபுலுவ இதிலெல்லாம் அலிஃபு கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் தவறு. சஹாபாக்கள் பிழையாக எழுதியிருக்கிறார்கள் என்று என்ன செஞ்சிருக்கிறீங்க? நான் பக்கத்தையும் சொல்லிடுறேன். 64ஆம் பக்கத்துல ஒரு சார்ட் போட்டிருக்கீங்க. அந்த சார்ட்டில் இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க. எதனால் இது தவறு? அந்த தப்புக்குண்டான காரணத்தை இந்த அரங்கில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, முதல் பேசின சகோதரர் பேசும்போது சஹாபாக்கள் நபியின் முன்னிலையில் குர்ஆனை எழுதினார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம்ல குர்ஆன், நீங்க வச்சிருக்கோம் எழுத்து பிரதி, அதுல தவறுகள் இருக்கிறதா இல்லையாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
நாம வைத்திருக்கக்கூடிய இந்த பிரதி இதைத்தான் அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னிலையில் எழுதினார்களா, இதைத்தான் எழுதினார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து, பலகீனமான ஹதீஸ ஆதாரம் காட்டக்கூடாது, அது எப்படி நீங்க காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பேச்சை நீங்க கவனித்தீர்கள் என்றால் தெளிவாக சொன்னோம், இது பலகீனமான ஹதீஸ்ங்கிறதா எங்களுடைய கொள்கை, அது நாங்க ஆதாரம் காட்டல. இமாம் பாக்கிலானி சொன்னதையாவது எடுத்து காட்டலாமா? ஒரு ஆள் பலகீனமான ஹதீஸ வேற ஒரு ஆள் எடுத்து காட்டுறாரு, அப்படி எடுத்து காட்டினால் அதையாவது எடுத்து காட்டலாமா, அது சரியா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னமோ நிறைய கேள்வியை கேட்டுட்டா நம்ம நிறைய பதில் சொல்லிட்டோங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக. ஆனா இமாம் பாக்கிலானியும் சொல்லல இந்த ஹதீஸ் சரினா. இமாம் பாக்கிலானி சொல்றாரு, அவரும் பலகீனம் என்றுதான் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுக்கு பல வகையான விளக்கங்களை சொல்லலாம் என்று சொல்லி நம்முடைய கருத்தையும் ஒரு விளக்கமாக சொல்கிறார். நம்ம அந்த ஹதீஸ ஆதாரமா காட்டல, இமாம் பாக்கிலானியுடைய கருத்து எங்களுடைய கருத்து, நாங்க சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் இமாம் பாக்கிலானி இருந்திருக்கிறார் அப்படிங்கறத விளக்குறதுக்காகத்தான் நாங்க எடுத்து காட்டினோம். பலகீனமான ஹதீஸையோ பலகீனமான ஹதீஸ ஒரு ஆளு மேற்கோள் காட்டினதையே நாங்கள் காட்டவில்லை. ஒரு இமாமுடைய ஒரு அறிஞருடைய கருத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறோம். எந்த நூல்ல சொன்னாரு தெளிவா சொன்னோமே, அல் இன்திசாருல் குர்ஆன் அப்படின்னு தெளிவா நாங்க சொன்னோமே, அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார். பிரிண்ட் அவுட்டையும் தந்து விட்டோம், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். யாராவது சொன்னாங்களா? நீங்க கேட்டீங்க, அதுக்கு தான் பதிலா சொன்னோம். பெரிய பெரிய இமாம்கள் சொல்லி இருக்காங்க, பாக்கிலானி மட்டும் இல்ல, இன்னும் வரும் பட்டியல். பாக்கிலானி இல்லாம யாராரு சொல்லி இருக்கா என்பதை நாங்கள் எடுத்து போடுவோம், நீங்கள் திகைத்து போவீர்கள். அடுத்து அதாவது மற்றவை எல்லாம் சரியாக உள்ளது அப்படிங்கிற வாசகத்தை நம்முடைய தர்ஜுமாக்கள்ல நம்ம எழுதி இருக்கிறோமா? இந்த குறிப்பிட்ட சில தவறுகளை மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் சரியா இருக்கு, இது மட்டும் தான் தவறு அப்படின்னு நாங்க சொன்னதாக சுட்டி காட்டினார்கள். ஆனா அந்த வாசகத்தை நம்ம எழுதிய அந்த விளக்கத்தை தெளிவாக படித்தால் நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? சில தவறுகளை சொல்லிவிட்டு இவற்றை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த தவறுகளை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்க சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறோம்? இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர, அளவுகளைத்தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர வேறு எதுவும் பிழை இல்லை. அப்ப இது மாதிரி சிறிய அளவுல இருக்கிறது என்ற கருத்தை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். சரி, ஒரு பேச்சுக்கு அது மட்டும்ங்கிற கருத்தை தான் நாங்க எழுதி இருக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, அப்படின்னா அதை விட கூடுதலா உள்ள தவறுகளை சொல்லக்கூடாதா? 10 தவறுகளை முதல் சொல்லி இருக்கிறோம், அடுத்து ஆராய்ச்சி செய்யும் போது 20 தவறுகள் தெரிகிறது. 10 தவறு நீ முதல் சொன்ன, அதனால 10 தவறத்தான் சொல்லணும், 20 தவற சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? இது அறிவாளிகள் இப்படி வாதிப்பார்களா? அப்ப என்ன வேணும்? உங்கள்கிட்ட பதில் இல்ல. நாங்க அப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன சொன்ன தெளிவா சொன்னோமோ அதுக்கு மட்டும் ஏதோ பதிலுங்கிற பேர்ல முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. திடீர்னு நீங்க நுஞ்சிய போடும் போது பதில் இல்லாம முழிக்கிறீங்க. அது பதில் சொல்ல வேண்டியதானே? சத்தியத்துல இருந்தா தெளிவா பதில் சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அடுத்து சொன்னாங்க சகோதரர் பேசும்போது முரண்பாட்டை பாருங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா? ஸெய்த் பின் சாபித் எப்படிப்பட்டவர்? ஷாபுன் ஆகிலுன், நல்லவர், அறிவாளி, இளைஞர், அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு பதில சொன்னாங்க, மனிதர்கள் என்றால் தப்பு செய்வார்கள், அது உண்மைதான். என்னத்தை நீங்க சொல்ல வர்றீங்க? தப்பு மனுஷன்னா தப்பு வரும் என்பதையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னா இது முரண்பாடா தெரியலையா? ஏன் நம்பிக்கைக்குரியவங்க தப்பு செய்ய மாட்டாங்களாங்க? நாங்க என்ன சொன்னோம்? குர்ஆனை எழுதிய எழுத்தாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தான், நல்லவர்கள் தான், அவருடைய நம்பகத்தன்மையில எந்த கொஸ்டினும் கிடையாது. என்ன, நம்பகமானவர்கள்ட்டையும் சில நேரங்கள்ல தவறு வரும், வராதா? ஒரு ஆள் நல்லவரா இருந்தா தெரியாம தப்பு செய்ய மாட்டாரா? அப்போ உங்களுடைய வாதம் முரண்பட்ட வாதமாக இருக்கு. அடுத்து என்னன்னா, லீ தத்துலுவ லீ நபுலுவ லாக்கின்னா, இதுல எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன வாதத்தை வைப்போம், எப்போ வைப்போங்கிறத நாங்க சொல்லுவோம், அதை நீங்க தீர்மானிக்க கூடாது. இதெல்லாம் எப்ப வைக்கலாங்கிறத நாங்க முடிவு பண்ணி இருக்கிறோம், அப்ப தெளிவாக சொல்லுவோம். முதல் எங்களுடைய வாதத்துக்கு எதிராக நீங்க வைக்கக்கூடிய வாதங்களை வைக்கணும். இதை இப்ப வை நீங்க சொல்லக்கூடாது, எப்ப வைக்கணும் நாங்க முடிவு பண்ணோமோ அப்ப வைப்போம். அடுத்து சகோதரர்களே, இந்த யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள், அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க?
ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ஆதாரம்? ஆன்சரிங் இஸ்லாம். கிறிஸ்டின்ல சில பேரு இஸ்லாத்துக்கு எதிராக இப்ப எழுதிட்டு இருக்கிறான். இப்ப உருவாக்கப்பட்ட இணையதளம் ஒரு 2 வருஷம் கூட இருக்காது. அந்த இணையதளத்துல ஒரு யூதன் சொன்னான்னு ஒரு தகவலை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து யூதன் சொல்லிவிட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த யூதன்லாம் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாக்கிலானி. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பதில சொல்லணும். சரி, இந்த யூதன் சொன்னான்னு நீங்க காட்டி இருக்கிறீங்கல்ல, அந்த யூதன் எதை வச்சு சொன்னா? அதே இந்த பேப்பர்ல இருக்குது. இதை வச்சு சொல்லி இருக்கிறான். இந்த பட்டியல் இருக்குதுல்ல, இந்த பட்டியலை வச்சு சொல்லி இருக்கிறான். இந்த பட்டியல் யார் போட்ட? யூதன் போட்டதா? உங்க ஆளுக போட்டது. அதை எடுத்து யூதன் சொன்னானே தவிர யூதன் அவனுக்கு தனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறானா? அவனா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறானா? அப்ப முந்தி பாத்தீங்கன்னா உங்க ஆளுதான், நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. அடுத்த சகோதரர்களே, அந்த யூதன் இருக்கிறான்ல, குர்ஆன்ல இப்படி எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொன்னான்ல, அவன் கடைசியில இந்த எழுத்து பிழைகள் எல்லாம் குர்ஆனிலே பிரதிகள்ல இருக்கிறது என்று இப்னு ஹல்தூன் என்பவர் சொல்லி இருக்கிறார். அப்படி யூதன் முடிக்கிறான். யார் சொல்லி இருக்காரு? இப்னு ஹல்தூன். இந்த வருது இப்னு ஹல்தூன். இப்னு ஹல்தூன் என்ன சொன்னாருங்கிறத பாருங்க. ஆதாரம் கொடுத்து கொடுத்து மாட்டிக்கிறாங்க. இப்னு ஹல்தூன் ஹிஜ்ரி 808ல மௌத்தா போறார். இவர் எப்படிப்பட்ட அறிஞர்னா சாதாரண அறிஞர் இல்ல. வரலாறுக்கு, தகவல்களுக்கு, மொழிக்கு இதையெல்லாம் இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட இப்னு ஹல்தூன் முகத்திமத்து இப்னு ஹல்தூன் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் அவர் சொல்கிறார், நம்ம சொன்ன மாதிரி கூட இல்லைங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான். அதை நம்ம கொஞ்சம் ஒரு விகாரமா இல்லாத வகையில சொல்லுவோம். ஆனா இப்னு ஹல்தூன் பச்சையா சொல்றார். என்ன சொல்றாரு? வந்தூர் மா வகஅலி அஜலி தாலிக ஃபி ரஸ்மிஹிம் அல் முஸஹஃப. அருமை சஹாபாக்கள் எழுதினார்களே எழுத்து பிரதி, அவர்கள் சஹாபாக்கள் சரியாக எழுதக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் எழுத்து திறமை உள்ளவர்களாக இருக்கவில்லை. அந்த திறமை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆன் பிரதியிலே பல தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? இப்னு ஹல்தூன் சொல்றாரு. சஹாபாக்களுக்கு எழுத்து திறமையே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம கூட அப்படி சொல்லலைங்க. எழுத்து திறமை இல்லாத காரணத்தினாலதான் பல தவறுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி தாபீன்கள் வந்தார்கள். அவர்கள் சஹாபாக்கள் செய்த அந்த தவறுகளை, எழுத்து பிழைகளை அப்படியே அவர்களும் எழுதி கொண்டார்கள். எதற்கு? அதெல்லாம் சரி நினைச்சு செய்யல. தபர்ருகன் பிமா ரஸிமா ரஸமஹு அஸ்ஹாபுர் ரசூல். ரசூலுடைய தோழர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அந்த புனிதத்தின் காரணத்தை, அதை பரக்கத்தா நினைச்சு அவர்கள் அப்படியே எழுதி கொண்டார்களே தவிர அது சரிங்கிறதுக்காக தாபீன்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை சொல்றார். திருமறை குர்ஆன்ல லா அதுபஹன்னஹு என்று இப்ப உள்ள நம்ம எழுத்து பிரதியில இருக்கிறது. லா அதுபஹன்னஹு என்று இருக்கிறது. ஆனால் ல அதுபஹன்னஹு என்று தான் எழுத வேண்டும். இதுவெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்கள் எழுதினது தப்பு இல்ல, அது பிழையே இல்ல அப்படின்னு எதுக்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் பிழையாக எழுதிவிட்டார்கள் என்று கருத்தை சொல்வது சஹாபாக்களை இழிவுபடுத்திடும், அது சஹாபாக்களுக்கு ஒரு குறையா போயிரும் என்று நினைத்துக் கொண்டு சஹாபாக்களை தூய்மையாக சொல்லணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தப்பான கருத்தை வைக்கிறாங்க. ஆனா இது சஹாபாக்கள் விஷயத்துல குறை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க காலத்துல எழுத்துத்துறை பிரபலியமா இருக்கல. நம்ம காலத்துல எழுதாட்டினா நமக்கு அது ஒரு குறை. ஏன்னா எழுத்து தெரியணுமா இல்லையா? எழுத தெரியாதுன்னா சில அடிப்படையான விஷயங்களை கூட செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்கள் காலத்துல எழுதிதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இல்ல, எழுத்துத்துறையே பிரபலியமா இல்ல. அதனால அவங்களுக்கு தெரியாது என்று சொல்வது அது ஒரு குறையை ஏற்படுத்தாது என்று தெளிவாக இப்னு ஹல்தூன் சொல்லி இருக்கிறார். அந்த இப்னு ஹல்தூன் சொன்னதை வைத்துத்தான் யூதன் எழுதி இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் யூதன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். அடுத்தபடியாக நுஞ்சிங்கிற ஒரு வாதத்தை போட்டோங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க பரீட்சையில இந்த கேள்விதான் கேட்பேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏற்கனவே கேட்ட கேள்வி எல்லாம் கேட்காம புதுசா ஒரு கேள்வி கேட்டா என்னங்க அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அன்புக்குரியவர்களே, எதிர்த்தரப்பினர் வைத்த வாதத்திற்கு ஒரு சில கேள்விகளை நம்ம வச்சோம். அவர்கள் எதை பிழை என்று சொன்னாங்களோ அது சம்பந்தமா கேள்வி வச்சோம்.
ஆனா அது சம்பந்தமா இது வரைக்கும் வாயை திறக்கல. நுஞ்சில் மூமின்ல ஒரு நூன் அதிகமா இருக்குங்கிற சம்பந்தமா கேட்டோம்ல. நீங்க குர்ஆன் ஓதுற ஆளுக்கு தானே டெய்லி, எப்படி இது வரைக்கும் ஓதிட்டு வர்றீங்க சொல்லுங்க, அதுதானே கேட்டோம். ஓதிட்டு வந்தா சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. புதிதாக கண்டுபிடிக்க கூடாதாங்கிறீங்க, நாங்க அப்படி சொன்னோமா? நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன எழுதுறீங்க உங்களுடைய தர்ஜமாவுல? பாடத்துல வராத கேள்வி கேட்டுட்டீங்க, ஸ்டூடெண்ட் கேட்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க உங்க பாடத்துல என்ன எழுதிருக்கிறீங்களோ அதை வச்சு உங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு இதுதான் சும்மா இருந்தாக்க நானும் சும்மா இருந்திருப்போம். அதுக்கு அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர மற்ற அனைத்துமே சரியாகவே மூலப்பிரதியில் எழுதப்பட்டுள்ளன சொல்லிட்டீங்கல்ல. சரியாதான் எழுதப்பட்டிருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு புதுசா இதுவும் தப்பு தான் கொண்டு வரீங்களே, புதுசா கண்டுபிடிச்சிங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க புதுசா கண்டுபிடிச்சோம். அதோட சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? இந்த 10வது பதிப்புல உள்ளத 11வது பதிப்புல எடுத்துறோம்னு சொல்லணும் நீங்க. அதுதான் கரெக்ட். புதுசா கண்டுபிடிக்க கூட நானும் சொல்லல, இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னும் 15 பதிப்பு வரைக்கும் நீ மாத்திக்கிட்டு இருக்கலாம், அது எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க என்ன செய்யணும்? இது 10வது பதிப்புல இருக்குதுங்க, அடுத்த பதிப்புல இது வராது அப்ப நீங்க சொல்லுங்க, சாப்டர் முடிஞ்சு போச்சே. நீங்க அதை சொல்லாம என்னமோ மாணவன் பரீட்சை எழுதலான்னு சொன்னாக்க நான் கேட்ட கேள்விக்கு அது பதிலா மாணவன் பரீட்சை எழுத போனான், பாடத்துல வரா கேட்டான், நான் கேட்டது அதான் பதில். கேட்டது பதில சொல்லுங்க. சரி, அடுத்து இப்ப நம்ம அவங்ககிட்ட இன்னொன்னு சொன்னாங்க, என்ன சஹாபா பெருமக்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லக்கூடியதா ஆகுமே. சஹாபா பெருமக்கள் விஷயத்துல குறையாகுமே என்பதற்காக மட்டும் நாங்க வாதிட வரல. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவுக்கும் குறைபாடா அமைஞ்சிருமே என்பதற்காக தான் நாங்க வாதிட வந்திருக்கிறோம். அதே நீங்க சேர்த்துக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எந்த ஐபும் இல்லை இப்படி எல்லாம் சொன்னா அதே நீங்க சேர்த்துக்கிறீங்க. வெறும் சஹாபா பெருமக்களுக்காக மட்டும் இதை நாங்க வாதிட வரவில்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் நினைவூட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க போன இதுல நுஞ்சில் மூமினே ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எடுத்துருங்க. நீங்க எப்படி ஓதுவீங்க சொல்லி காமிங்க. இதுவரைக்கும் எப்படி ஓதுனீங்கிறது சொல்லுங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த இடத்தில் எப்படி ஓத வேண்டும் என்று எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்க. அப்பதான் எழுத்து வடிவில் உள்ளதை நீங்க ஓதுறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒலி வடிவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து தான் பிழையாக இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்பதான் சரி வரும். இல்ல இதுவரைக்கும் அந்த தப்பா தான் ஓதிக்கிட்டு வர்றாங்க நீங்க சொன்னா ஒலி வடிவிலும் பாதுகாக்கப்படவில்லைன்னு வந்துடும். ஏன் நுஞ்சினால எல்லாம் ஓதிக்கிட்டு வர்றாங்க, ஒலி வடிவில் பாதுகாக்கப்படலையில நூல் இல்லாம ஓதனாதான ஒலி வடிவில் பாதுகாக்கப்படுகிறது. அதனால நீங்க நூல் இல்லாம எப்படி ஓதுவீங்க இங்க சொல்லி காமிங்க. அப்படி ஓதனா அர்த்தத்தை வச்சு காமிங்க. நாங்க நுஞ்சில் மூமினுக்கு அர்த்தம் எளிதா வச்சிருவோம், நீங்க அர்த்தம் வச்சிருக்கிறீங்க, நாங்க எங்க கேட்டா சொல்லிடுவோம். அப்படி நூல் இல்லாம நீங்க வாசித்தால் எப்படி அதுக்கு அர்த்தம் என்பது சொல்லி காமிங்க. இது வரைக்கும் அப்படித்தான் ஓதுவீங்களான்னு சொல்லி காமிங்க. இல்லைன்னா அது பிழை இல்லைன்னு சொல்லுங்க, அது பிழை இல்லதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளுங்க, அதுதான் உண்மை. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல லைஃப் அப்படிங்கிறதுல நாங்க அந்த லைஃபை ஏன் கொண்டு வந்து கேட்டுட்டு அடுத்து சொன்னோம். அடுத்தவர் விளக்கத்துக்காக ஒரு பலவீனமான அதீதை கொண்டு வரலாம் என்றிருந்தால் அதுதான் உங்க நிலைப்பாடுதான். இந்த அரங்கத்துக்கு தெளிவுபடுத்துங்க. இன்னும் நாங்களா சொல்லலையே, மக்களுடைய விவரத்துக்கு தான் சொன்னோம். அதைத்தானே நானும் கேட்டேன். அடுத்தவருடைய விளக்கத்துக்காக ஒரு பலவீனத்தை கொண்டு வரலாம், அதுக்கு டைரக்ட் பதில் வரணும். நாங்க சொன்னது வேற, அவங்க கேட்கறது வேற, உடனே பதிலா போயிருமா? அது நாங்க இதுக்கு சொல்லுங்க, கொண்டு வரலாம். அடுத்தவருடைய ஒரு விளக்கத்துக்காக பலவீனமானது கொண்டு வரலாம், டைரக்டா சொல்லுங்க. மூணு மலைச்சான்னு சொல்ல வேணாம். அப்ப அப்படியே நின்றுகிட்டே இருக்க, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் திருப்ப செய்யலாம் செய்ய வேண்டாம், ரெண்டுல தான் ஒண்ணு சொல்லுங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க இது ஒலி வடிவு மட்டும்தான், அது குர்ஆன் எழுத்தெல்லாம் இல்ல அப்படின்னீங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது கண்ணியமான குர்ஆன், ஃபீ கிதாபின் மக்னூன், மறைக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட ஏட்டில இருந்தது வெறும் ஒலி வடிவமா எழுத்து வடிவமா? அந்த மறைக்கப்பட்ட ஏட்டில இருந்தது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்கள் தான் அதை தொடணும்னு அல்லாஹ் சொன்னானே, அது ஒலி வடிவிலான குர்ஆனையா எழுத்து வடிவிலான குர்ஆனையா? அப்ப எழுத்து வடிவிலும் குர்ஆன் இருக்கிறதா இல்லையாங்கிறத இப்ப நீங்க சொல்லணும். பல் ஹுவ குர்ஆனு மஜீத், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ், இது கண்ணியமிக்க குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறதுங்கிறான். இங்க நம்ம ஓதுறது ஒலி வடிவுல ரைட்டு, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது. அந்த ஏட்டிலே உள்ளது எழுத்து வடிவமா ஒலி வடிவமா அப்படிங்கறத நீங்க இந்த சபைக்கு விளக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மேலும் சொல்றான், ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹஃபம் முத்தஹரத்தன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இறை தூதர்
அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஓதுகிறார்கள், பரிசுத்தமான ஏட்டை படிக்கிறார்கள். நல்லா சொல்றான். இந்த பரிசுத்தமான ஏடுங்கிறது வேதமா இல்லையா, அதை நீங்க சொல்லி காட்டணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பகைவர்கள் இருக்கிற ஊருக்கு குர்ஆனை கொண்டு போவாதீங்க அப்படிங்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் யுஸாஃபிர பில் குர்ஆனி இலா அர்லில் அதுபின் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, பகைவர் உள்ள இடத்துக்கு குர்ஆனை எடுத்து போவாதீங்கன்னு. அது ஒலி வடிவிலான குர்ஆனா அல்லது எழுத்து வடிவிலான குர்ஆனா, அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வைத்திருக்கும் குர்ஆன் சஹாபாக்கள் நபிக்கு முன்னால் எழுதிய குர்ஆனா என்பதற்கு ஆதாரம் தரணுமா? நம்ம வைத்துக் கொண்டிருக்கிற குர்ஆன் இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுதி அதை பார்த்து பிறகு எடுத்து வந்ததுதான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுதின குர்ஆனை தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள குர்ஆன் இல்ல, வேற யாரோ உள்ளது அப்படின்னு சொன்னா எந்த குர்ஆன்? அப்ப நீங்க யார் இதை ஓதுறீங்க? அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுறீங்களா அல்லது வேற எதுவும் ஓதுறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் என்ன ஓதப்பட்டதோ அதைத்தான் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் எதை எழுதியிருக்கிறார்களோ நபிக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப் அதுதான் இப்ப நம்ம கைக்கு வந்திருக்குது. நம்ம இடத்தில் பிரதியெடுக்கப்பட்டு நம்ம இடத்தில் வந்திருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் என்ன எழுதப்பட்டதோ அதுதான் இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அந்த குர்ஆன் தான் இப்ப நம்மள்ட்ட இருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இதை நல்ல விளங்கிக்க. குர்ஆன் ஷரீஃப் எழுத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு நச்சு கருத்தை கொண்டு வந்து இப்ப நம்ம ஓதுற குர்ஆன் நபிக்கு முன்னால் எழுதப்பட்ட குர்ஆன் தான் சந்தேகத்தை கிளப்புறாங்க. இது அடுத்த நச்சு கருத்து. இப்படிதான் போகும். கடைசியில குர்ஆன் முழுக்க சந்தேகத்தில் ஆக்கப்பட்டதாக, சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகத்தான் ஆகும் என்பது இது மிக பெரும் யூத வேலை, நச்சு கருத்து. இது நம் இஸ்லாமியர்களிடத்தில் பரவிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நல்ல எழுதி இருந்தும் அது தவறு என்று சொல்லி இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்குது? நம்ம வச்சுக்க குர்ஆன் நபிக்கு முன்னால் எழுதப்பட்டதா அங்க வந்து நிக்குது. ஒண்ணு. அடுத்து நாங்க தெளிவா கேட்கிறோம். இது விவாதம் அப்படின்னு சொன்னாலே நாங்க கேள்வி வைக்க கூடாதான், அவங்க மட்டும் தான் கேள்வி வைப்பாங்களாம். அவங்க வைக்கிற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லிட்டே போகணுமா? பிழை என்று வாதிட்டு இருக்கிறீர்கள். பிழை என்று வாதிட்டதற்கு நான் பட்டியலிட்டு இருக்கிறேன். லாக்கின்னா என்று சொல்லியிருக்கிறீர்கள், லன்னதுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், லி தத்துலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், லி எபுலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஓ நபுலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது எப்படி பிழை பதிவு செய்திருக்கிறீர்களே, அது எப்படி பிழை என்று இங்க நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்க கடைசியா வச்சுக்குவோம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டோமா? விவாதத்துக்கு எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? கேள்விகள் நாங்க கேட்கறதுக்கு எங்களுடைய உரிமை. இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களாம். எனவே மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை பிழை என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இந்த வார்த்தைகளை பிழை என்று எழுதியிருக்கிறீர்கள். அது எதனால் பிழை என்கிற விஷயத்தை இந்த அரங்கத்தில் இப்பொழுது நீங்கள் சொல்லி ஆக வேண்டும். நுஞ்சிய விஷயமாக நாங்க பதில் சொல்லல. நுஞ்சிய விஷயமாக நாங்க திருப்பி நிறைய கேள்வி கேட்டிருக்கோம், இதுவரைக்கும் பதில் சொல்லல. நுஞ்சிய விஷயமாக இந்த தரப்பிலிருந்து பதில் சொல்ல விவாத காலத்திலே கவனமாக ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும். நாங்க பதில் சொல்லி இருக்கோம், கேள்வி கேட்கிறோம். நுஞ்சிய விஷயம் நாங்க வாயை திறக்கல என்பது இந்த இடத்திலும் அவர்கள் தவறைத்தான் செய்கிறார்கள் என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். குர்ஆன்ல அரபு நாட்டு குர்ஆன்ல இது அரபு பிரதை தான். இந்த நுஞ்சி விஷயமா அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒல் ஹுரூஃபு ஸகீரா ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகதி ஃபி ஹத்தில் மசாஹிஃபி அல் உஸ்மானியா மஅ உஜூபின் நுதுகி பிஹா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம முஸ்ஹாஃபே உஸ்மான்ல நம்ம வார்த்தையை படிக்கிறோம்ல, படிக்கும் போது உள்ள எழுத்து வடிவில் வரும்போது எழுதியிருக்காது, அது விடப்பட்டு இருக்கும். அந்த அசல் எழுத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய எழுத்து எழுதுறாங்க. அவர் முஸ்னதுன்னு ஒரு கிதாபில் இருக்கலாம். அந்த குமைர் என்பவர் யார்? இப்னு கல்தூன் சொன்னார், இப்னு கல்தூன் சொன்னான்னு சொல்றாங்களே, இப்னு கல்தூன் சொல்லுங்க. எது
படிச்சு முடிக்கல இல்லைங்களா? ஆமாம். முடிச்சு தராங்க. எது நுஞ்சி விஷயம் மாட்டா இது இதெல்லாம் படிக்கல படிச்சு தராங்க. சரி. அது விஷயம் வாதத்தை வைக்கல, வாதத்தை முழுசா வைக்கல. என்னங்க உங்கள் ஜமாலி சாப்பிட்டு கேட்டு சொல்லுங்க. நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் சாப்பிட்டு போட்டுருக்காங்க. என்ன பொருள் தான் அவனும் சொல்லி ஏற்றுக்கிட்டது தானே. ராக்கெட்டில் சாப்பிட்டு போட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்கள் நடைபெற்று தெளிவுக்கு வர வேண்டிய ஒரு விவாதம் 2 அமர்களுக்குள்ளேயே தெளிவாகிவிட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தத்தில், அதாவது எழுத்தில் பிழை இருக்குது என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒன்றை எடுத்து காட்டுகிறோம். அப்ப எழுத்துல பிழை இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? பிழை எழுத்தில் பிழை இல்லை என்றதை தான் நிரூபிக்கணும். நம்ம எப்படி எடுத்து காட்டுறோம்? நுஜில் மூமினின் என்றுதான் பெறுதியில் இருக்கிறது, நுஞ்சில் மூமின் என்று பெறுதியில் இல்லை. நுஞ்சில் என்று 2 நூன் எப்படி போடணும்னு எல்லாருக்கும் தெரியும். நுஞ்சில் மூமினின் என்று போடாமல் ஒரு நூனை எழுத விட்டு நுஜில் மூமினின் என்று போட்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்தவங்க நுஜில்னு வாசிட கூடாது என்பதற்காக வேண்டி மேல ஒரு சின்ன நூன் அப்படி சேர்த்திருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க முதல் காத்திப்பு போட்டதில்லை சின்ன நூன் என்பது. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, வாசிக்கிறது நுஞ்சி, எழுதுறது நுஜி. இதான பிழைங்கிறது. பிழைக்கு என்ன அர்த்தம்? எழுதுறது என்னவோ அதையே வாசிச்சா பிழை இல்லை, வாசிக்கிறது என்னவோ அதையே எழுதினால் பிழை இல்லை. எழுதுவது நுஜி, வாசிக்கிறது நுஞ்சி. அப்ப அல்லாட்டிலிருந்து வந்தது நுஞ்சி, மனுஷன் எழுதுன நுஜி. பிழையா இல்லை? இதான் டாபிக். ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. இதுக்கு பதில் இல்லைங்கணும். இல்ல நுஜி தான் வந்துச்சு, எழுத்துல இப்படித்தான் இருந்துச்சுன்னு காட்டணும். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குல்ல, அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதிதான் இருக்குது. ஆனா அந்த எழுத்துல இருந்து எழுத்தாக இங்க வரல. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல நுஞ்சி தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க. கிராத்து நுஞ்சி தான், அப்படிதான் அங்க இருக்கும். அதைத்தான் எடுத்துட்டு வர்றாரு. நம்ம வச்சுக்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ளதை பத்தி பேசல. நம்ம கையில இருக்கிறது நுஜின்னு இருக்குது. அல்லாட்டிலிருந்து வந்தது நுஜியா நுஞ்சியா? நுஞ்சி வந்திருக்குமே, ஆனால் நுஜி பிழையா இல்லையா? 2 ஜரம் சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி வாசிப்பீங்க? அதை நாங்க வாசிக்கிறது அதுல விளங்குது. நுஞ்சின்னு வாசிக்க போய் தான் நுஜியை பிழைங்கிறோம். தெரிஞ்சதுல கேள்வி கேட்கிறாங்க. நுஞ்சி தான் வாசிக்கணும். குர்ஆன் வாழையடி வாழையா ஹிஃபுல்ல பாதுகாக்கப்படுகிறது. காரிகள் மூலமாக உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு நுஞ்சின்னு வருது. எழுத்தர்கள் நுஜின்னு போட்டாங்க. நாங்க நுஞ்சி தான் வாசிப்போம், நுஜின்னு வாசிக்க மாட்டோம். நீங்கள் நுஞ்சி தான் வாசிப்பீங்க. நீங்களும் நாங்களும் நுஞ்சின்னு வாசிக்கும் பொழுது எழுத்துல நுஞ்சின்னு இருந்தா பிழையா இல்லையா? எங்க கருத்துலையும் பிழை, உங்க கருத்துலையும் பிழை. பிழை இல்லைன்னு என்ன செய்யணும்? கிடையாது, நுஞ்சி தான் நான் வாசிப்பேன் அப்படி சொல்லுங்க. கிடையாது, பிழை இல்லையே, எழுதினபடி தான் வாசிப்பேன், எழுதினபடி தான் வாசிப்பேன் நீங்க சொல்லவில்லையானால் அது பிழை என்பதை தவிர என்ன? பிழைன்னு பச்சையா சொன்னதான் பிழையா? பிழையா இல்லையா? அப்ப ஏன் நுஜி என்று எழுதினார்கள்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அதை விட இதை அவர் கேள்வியா கேட்டாரு, பதில சொல்லி அவ்வளவு தெளிவான விஷயம் கேள்வியை கேட்டிருக்க கூடாது. ஆகா, எழுத்து பிழையை நிரூபிச்சுட்டாங்களே, ஒன்னு நிரூபிச்சாலும் முடிஞ்சு போச்சுக்கத, எழுத்து பிழைன்னு ஆகிவிட்டது. அப்புறம் என்ன செய்யறாங்க? நாங்க கேட்டோம் பதில் சொல்ல, கேட்டோம் பதில் சொல்லன்னு சொல்லி
உங்கள்ட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு கேள்வியால இல்ல, ஓதுற நுஞ்சி நாங்களும் நீங்களும் இவர்களும் எல்லோரும் உலகம் முழுசும் எழுதுற நுஞ்சி. அது ஏன் அது காணா? நூனு விட்டுச்சிங்கிறதுக்கு தானே சின்ன நூனை போட்டிருக்கிறீங்க. அப்புறம் கடைசி அவர் என்ன செஞ்சாரு? ஒரு வார்த்தையை வாசிச்சாரு. என்ன வாசிச்சாருன்னு கேட்டா, உல் ஹுரூஃபு ஸகீரத்து, சின்ன எழுத்து மேல போட்டிருக்காங்களே, அது ததுல் அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகத்தி ஃபீ ஹத்தில் மசாஹிபில் உஸ்மானியா, உஸ்மானுடைய எழுத்து பிரதியில் விடுபட்டு விட்டதே அதை காட்டுவதற்கு போட்டிருக்கிறோம். அப்படி வாசிச்சார். அத உஸ்மானுடைய பிரதியில நூனு விடுபட்டுச்சான், அதை காட்டுறாங்களாம். அதானே பிள்ளை, விடுபட்டதை காட்டுறதுக்கு நான் ஒண்ணு போட்டிருக்கேன் சொன்னா அதுக்கு பேர் என்ன? அவன் கடைசியா வாசி காட்டினாங்க ஒரு அரபி வாசகம் புக்ல இருந்து. என்ன வாசிச்சாங்க? அதாவது நூனு சின்ன நூனு ஒண்ணு போட்டிருக்கமே, எதுக்கு போட்டிருக்கோம்? அந்த சின்ன நூனு இருக்கு பாருங்க, கை வச்சு காட்டுங்க. இந்த சின்ன நூனு மேல போட்டிருக்க, அது எதுக்குன்னு கேட்டா, உஸ்மான் அவங்க எழுதும் போது, அவங்களுடைய உத்தரவுப்படி எழுதும் போது ஒரு நூனை விட்டுவிட்டாங்க, இப்படி இருந்திருக்கணும்னு காட்டுறதுக்கு நாங்க போட்டுக்கிட்டோம். அப்ப அவங்க போட்டதுக்கு மேல நீங்க ஒண்ணு போட்டா அது பிழையா இல்லையா? பாடம்ங்கிறத படம் எழுதி போட்டா துணக்கால் மேல போட்டா பிழையா இல்லையா? துணக்கால் மேல போட்டா முதல் எழுதணும், தப்பு செஞ்சான்னு அர்த்தம். அப்ப எழுத்து பிழை என்பது எப்படி குரானை பாதிக்கும்ங்கிற, மனிதர்கள் எழுதும் இப்ப கூட குரான் ஆயத்தை எழுதும் போது தப்பா எழுதிருவாங்க. அவங்களுடைய நாணயத்தை அது பாதிக்காது, அவங்க நேர்மையை பாதிக்காது, குரானையும் பாதிக்காது, அல்லாஹ்வையும் பாதிக்காது. என்ன மேட்ரு? எழுத்து பிழை என்பது மனிதன்ட்ட வரும் என்பதற்கு ஆதாரம். ஆனா எழுத்துல பிழையா இருந்தும் கூட நுஜின்னு எழுதியும் கூட நுஞ்சின்னு வாசிக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ், அதான் பாதுகாப்பு. எழுதுன நுஜி உலகம் பூரா நுஞ்சின்னு வாசித்தால் இங்க கரெக்டா இருக்கு பாருங்க, இங்க கரெக்டா எல்லாருடைய உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் தான் நுஜின்னு நீங்க எழுதுனா கூட நாங்க நுஞ்சின்னு வாசிக்கிறோம், உலகம் பூரா வாசிக்கிறோம். அப்ப அதைத்தான் நாங்கள் வாதமா வைத்திருக்கிறோம். தெல்ல தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது. இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லல, ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அடுத்து என்ன யூத கருத்து? நீங்க மறுபடி சொல்லலாமா? யூத கருத்துன்னு ஒரு கருத்தை காட்டினீங்க, அது ஆன்சரிங் இஸ்லாம்ங்கிற கிறிஸ்தவர்கள் போட்ட சமீப காலத்துல சமகாலத்து வெப்சைட். அதுல சில பாகிஸ்தான்ல வெளியிட்ட குரான்ல படத்தை எடுத்து போட்டு அது வாசிக்கிற முறை எழுதுற முறைன்னு பட்டியல் போட்டிருக்கான். அதை எடுத்து அவன் காட்டுறான். இப்னு ஹல்தூனுடைய வாசகத்தை எடுத்து காட்டி எழுதியிருக்கிறான். இதை யூத கருத்து இல்ல, இப்னு ஹல்தூன் யூதருக்கு முன்னாடியாவது இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டா, இல்ல இப்னு ஹல்தூனுக்கு முந்தைய யூதர் சொல்லிட்டாங்கன்னு காட்டணும். அப்பதான் யூத கருத்தாகும். மறுபடியும் யூத கருத்து சொல்லலாமா? நீங்க கண்டு காணாம விட்டுட்டு சரி தவறுதலா விட்டோம் நாங்கள் கண்டுக்கிறாம விட்டா நீங்க என்ன செய்யணும்? அந்த யூத கருத்துங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, சொன்ன நிரூபிக்கணும். இப்ப எப்படி நிரூபிக்கணும்? இப்னு ஹல்தூன் யூதரு அல்லது இப்னு ஹல்தூனுக்கு முந்தைய ஒரு யூதர்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். நம்ம சொன்னதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறான் அவன். இன்னும் சொல்ல போனா யூத கருத்துனா என்ன? யூதர்களுக்கு சாதகமாக இருந்தால் யூத கருத்து, யூதன் சொல்வதெல்லாம் யூத கருத்து இல்ல. நீங்க நுஞ்சிங்கிறத நுஞ்சின்னு எழுதிக்கிட்டு இது சரின்னு வாதிட்டீங்கன்னா எடுத்து காட்டணும் சரிங்கிறாங்க, பொய் சொல்லுவாங்களோ, ஒட்டுமொத்தமா இப்படித்தானோ அப்படின்னு சந்தேகம் வரும். யூதனுடைய வாதம் மேலோங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? அடே அதை ஏன்டா பாக்குற, நுஞ்சி ஏன்டா பாக்குற, இங்க வர்றா நுஞ்சி, எந்த ஹாபில் வேணா கூப்பிடுறான் நுஞ்சின்னு ஓதுவாண்டா, இது ஏன்டா காட்டுறா? யூத செத்தான். நாங்கள் எழுத்து பிழை என்று சொல்ற பதில் குரானை பாதுகாக்கும், யூதனுக்கு மறுநாடி கொடுக்கும். எழுத்து பிழை இல்லைன்னு வைங்க, இதை காட்டி முஸ்லிம்களை குழப்பணும். அப்பாய் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்கள் விவாதத்தில் தான் கேட்கிறான், இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு. அதை ஏன்டா பாக்குறீங்க? அதற்கு சும்மா துணைக்கு எழுதிக்கிட்டு சப்போர்ட்ரா, அதை எடுத்து பார்த்துக் கொள்வோம். மெயின் மூலப்பிரதி உள்ளத்தில் இருக்குது. எந்த ஹாபில் வேணாலும் கூப்பிடு, நுஜின்னு ஒருத்தன் கூட வாசிக்க மாட்டான். அப்ப எது யூத கருத்து? யூதருக்கு சப்போர்ட்டா கொண்டு வர்றீங்க, அது யூத கருத்து. பிழைய காட்டியும் கிடையாதுன்னு நம்ம கண்ணை மூடி சொல்றீங்க ஆதாரம் இல்லாம. அப்ப யூத என்ன செய்வான்? அது கண்ணு முன்னாடி பிழைய காட்டுறோம், ஒரு நூலை காணாங்கிற சரிங்கிறாங்க. அப்ப எல்லாம் அப்படித்தானோ? ஒட்டுமொத்த குரான் தப்பு தானோட எண்ணத்தை உண்டாகாதா? அப்ப இந்த மாதிரி சில முஸ்லிம்களுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக நீங்கள் மனிதர்களை முட்டு கொடுக்க போனா இது ஏற்படும். அல்லாவுக்கு முட்டு கொடுங்க, அல்லாவுக்கு முட்டு கொடுக்க தேவையில்லை, அல்லாவுடைய மார்க்கத்துக்கு முட்டு கொடுங்க. அதுக்கு முட்டு கொடுத்தா இந்த நிலை வந்திருக்காது. அப்ப திருப்பி யூத கருத்து எது யூத கருத்து? இந்த பதில் அன்னைக்கே சொல்லி இருந்தால் யூத கருத்து வந்திருக்காது. சொன்ன பிறகு இல்லைங்கிறீங்க, பிள்ளை கிடையாதுங்கிறீங்க. இந்த இருக்கப்ப காணாம பண்ணூன விடுபட்டதான் செய்யுதுன்னு எழுதிட்டு பிழை இல்லைங்கிறீங்க, மூணு விட்டுருச்சுங்கிறீங்க, அப்புறம் பிழை இல்லைங்கிறீங்க. பிழைய காட்டுறதுக்கு தான் எழுதிட்டாங்க, ஆனா பிழை இல்லைங்கிறீங்க, வராதுங்கிறீங்க. அதான அர்த்தம்? இது என்ன வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
அதனால இது நான் தெளிவாக நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம், அதை நிரூபித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து லாக்கினால் அன்னதுவெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். உங்களை கேள்வி கேட்க கூடாதுலாம் யாரும் சொல்லல. நாங்கள் வைக்கிற வாதத்தை எந்த வரிசையில் வைக்க நாங்க முடிவெடுப்போம். வச்ச வாதத்துல கேள்வி கேட்கலாம், நாங்க கேள்வி கேட்கக்கூடாது என்கிறார்கள். எப்படி யாரும் சொன்னா உங்களை? நாங்க வெயிட்டானது முதல் வைப்போம், ரெண்டாவது தரத்துல ரெண்டாவது வைப்போம். வச்சதுக்கு பதில் சொன்னோம், நஞ்சுக்கு பதில் சொல்லுங்க. லாக்கின்னா வரத்தான் போகுது. நாங்க ஒரு ஆர்டர்ல வைக்குவோம். நாங்கள் என்ன வாதத்தை எந்த வரிசையில் வைக்கணும் நீங்க சொல்லாதீங்க. நீங்க என்ன வாதத்தை வைக்கணும் நாங்க சொல்லக்கூடாது. இதைத்தான் அவர் சொன்னாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நாங்க கேள்வி கேட்க கூடாதான் முடிஞ்சோ? அப்பதான் விவாதத்துக்கு வந்தீங்களா? கேள்வி கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. நாங்க இதைத்தான் வைக்கணும் நீங்க சொல்லாதீங்க. வைப்போம், அவ்வளவு வைப்போம், ஒண்ணு விடாம வைப்போம். எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல முடியாம திணறத்தான் போறீங்க. இப்ப நிரூபிச்சிட்டோம். என்ன நிரூபிச்சிட்டோம்? யூத கருத்து இல்லைங்கிறது நிரூபித்து விட்டோம். ஏன்னா இப்னு கல்துன் யூதர் இல்ல, பாக்கிலானி யூதர் இல்ல, அதை நிரூபிச்சிட்டோம். நுஞ்சி என்று எழுதுவதை நுஜி என்று தப்பா எழுதிவிட்டார்கள் என்று நீங்களும் ஒத்துக்கொண்டு சின்ன நூனை போட்டிருக்கிறீர்கள். அதுக்கு தான் போட்டோம் என்று எழுதியும் இருக்கிறீர்கள், சபையில ஒத்துக்கொண்டும் இருக்கிறீர்கள். நிரூபணமாச்சா இல்லையா? முடிஞ்சு வாதம். குர்ஆனில் மனிதன் எழுதுற எழுத்தில் பிழை இருக்கிறது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் திட்டம் ஒரு பிழை நிரூபிச்சா முடிஞ்சு போச்சு கதை. பிழை இருக்குன்னு வந்து விட்டது. இதோட முடிய போகுதா? அடுக்கடுக்கா வரும். அப்புறம் அந்த தமிழாக்கத்துல சிலது புதுசா கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்க, அதையும் முட்டு கொடுக்கிறேன். நாங்க என்பது ஒளி வடிவத்தில் இறங்கியது மட்டுமல்ல, எழுத்து வடிவத்தில் உள்ளதும் குர்ஆன் தான் அப்படிங்கிறதுக்கு பல வசனங்களை ஹதீஸை மேற்கோள் காட்டினோம். அதுக்கு பதில் வரலங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைவர்கள் உள்ள ஊருக்கு குர்ஆனை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த குர்ஆன்? இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எந்த குர்ஆன்? ஒளி வடிவத்தானதா அல்லது எழுத்து வடிவிலான குர்ஆனையா? ஆனா குர்ஆன் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டுக்கிறார்கள். இப்ப அதே போல சொன்னாங்க, ஒளி வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, லௌமா போல பாதுகாக்கப்பட்டிருக்கான். இங்க எழுதுறதுதான் தப்பு வந்து போச்சான். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, யதுலு சுஹுஃபம் முத்தஹரத்தன்ங்கறான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான ஏட்டை படிப்பார்கள், ஓதுவார்கள். அவர்கள் இங்க எழுதப்பட்டதானே, அதுக்கு இறைவன் அந்த ஏடு இறைவனுடைய வேதம் என்று தானே குறிப்பிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏட்டை ஓதினார்களோ அந்த ஏட்டிலும் பிழை இருக்கிறதா? அப்போ லவுல் மஹ்ஃபூல்ல எழுதுதான் ரைட்டு, இங்க எழுதுனா தப்பு தான் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சாங்கல்ல, அதுலயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரணும். அப்ப தப்பு இருக்கிறதா தான் இறைவன் தன்னுடைய வேதம் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானா என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குர்ஆனை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்தாங்கல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளை பிரகாரம் எதிலிருந்து? மனிதனுடைய உள்ளத்திலிருந்து மட்டும்தான் எழுதினாங்களா அப்படின்னு சொன்னா, எழுத்து ஒளி வடிவத்தில் இருந்தது, அதை தான் எழுதி காண்பித்து விட்டார்கள். ஒளி வடிவத்தில் இருந்ததையும் எழுதினாங்க. அது அல்லாம கல்லிலே எழுதப்பட்டது, அது அல்லாம பலகையிலே எழுதப்பட்டது, அது அல்லாம தோலிலே எழுதப்பட்டது, இவைகளிலிருந்தெல்லாம் நான் தொகுத்தேன் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு தொகுக்கப்பட்டதை எழுத்து வடிவிலான இருந்ததிலிருந்து எடுத்து தந்திருக்கிறாங்க. அந்த எழுத்து வடிவில் இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தான். அதைத்தான் இறைவன் தன்னுடைய வேதம் என்று சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இப்போ லவுல் மஹ்ஃபூல் இருக்கிறது சரி, இங்கே எழுதப்பட்டது பிழை என்றா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்களே அந்த ஏடும் பிழையானதா? அதைத்தான் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினானா அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணுங்க. அடுத்து இப்ப நம்ம என்ன கேட்டோம்? புதுசா இன்னும் தயாரிப்போங்கிறாங்க. தாராளமா நீங்க எதை கேட்டாலும் சரிதான், பதில் சொல்லாம இங்கிருந்து போக மாட்டாங்க. எதை வேண்டாலும் கேளுங்க, பதில் சொல்லிட்டு தான் போவோம். நாங்க கேட்டது என்ன? எழுத்து பிழை இல்லை வாக்குமூலம் பண்ணீங்களா, அந்த வாசம் எடுக்கப்படுமா? அதே இதுவரைக்கும் பதில் சொல்ல நீங்க எடுக்கப்படும். ஏன் சொல்றது என்ன தயக்கம் உங்களுக்கு? இன்னும் சொல்லுவோம், இன்னும் சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்க வேணாண்டா சொல்றோம். நீங்க அங்க எழுதுனது பிழை, அடுத்த பதிப்பில் வராது என்று சொல்றோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்த வாய்ப்புல சொல்லுங்க, நாங்க எடுத்துறோம் 11ஆம் வாய்ப்புலன்னு சொல்லுங்க, அந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கலாம். நீங்க இன்னும் எவ்வளவு வேண்டும் வேணாலும் நீங்க சொல்லுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அதே போல இந்த படம் அப்படிலாம் சொல்றாங்க, என்ன இருக்கோ அது கொண்டு. நீங்க வெளியில உள்ள உதாரணத்துக்கும் குர்ஆனுக்கு சம்பந்தம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப நாங்களும் சில வார்த்தையை தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு வந்தாக்க காலம் வீணா போயிடும். அதனால நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அரபியில பதில் சொல்லுங்க. அடுத்து யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆதான். யார் சப்போர்ட் பண்றது?
அவன் சொல்றான், என்ன உங்க வேதம் பாதுகாக்கப்பட்டதுங்கிறீங்களே, எங்களை பார்த்து கேட்கறீங்க, உங்களோட மூலப்பிரதியே இல்ல இல்ல அப்படிங்கிறீங்க, எங்கிட்ட தான் மூலப்பிரதி இருக்குதுங்கிறீங்க, உங்க மூலப்பிரதியில தானே தப்பு இருக்குது என்று அவன் எடுத்து காட்டுறான். நீங்க சேர்ந்துக்கிட்டு ஆமா ஆமா எங்க மூலப்பிரதி இருக்குன்னு சொன்னா நீங்க இப்ப யூதருக்கு சப்போர்ட் பண்றீங்க. மூலப்பிரதி ஒழுங்கா இல்ல அப்படின்னு அவன் சொல்றான், நாங்க இல்லங்கிறோம், நாங்க அதுக்கு நிரூபிப்போம் இல்லன்னு. எத்தனை யூதர் வேண்டுமானாலும் முன்னால் வச்சு நிரூபிப்போம். அவன் சொல்றாங்கிறதுனால ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன குர்ஆனை பாதுகாப்பதான்? அப்ப அவன் சொன்னான், அப்ப எங்க வேதத்துக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? எங்கிட்ட மூலப்பிரதி இல்ல, உங்கள்கிட்ட மூலப்பிரதி இல்ல. எங்க மூலப்பிரதி தப்பு இருக்குன்னு சொன்னா உங்களோட மூலப்பிரதி தப்பு இருக்கு. அப்ப இரவுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டு நீங்க சொன்னதுல என்னங்க அர்த்தம் நான் கேள்வி கேட்கறான். அதுக்கு போய் ஆமா ஆமாங்கிறீங்க. அப்ப யூதருக்கு சப்போர்ட்டா போகுது இந்த கருத்து. நாங்க நிரூபிப்போம் தப்பு இல்லைன்னு. இப்ப நாங்க யூதருக்கு எதிராக நிக்கிறோம், அந்த வேதத்தை பாதுகாக்கிறோம். யூதனை பார்த்து சொல்லுவோம், நீ சொல்ற மாதிரி தப்பு கிடையாது, நீ அனுப்புமுறை ஞானம் தெரியல, அதனால இப்படி சொல்ற, உண்மையை தெரிஞ்சுக்க நாங்க சொல்றோம். அந்த மாதிரி அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு இருக்கிறது இல்லாமக்கிறதா? அவன் இந்த ஹதீஸ் பொருந்தலையே, அது அப்படிங்கிறானே இப்படிங்கிறானே, அதனாலதான் சையான் ஹதீஸா இருந்தாலும் நாங்க அதை எடுக்க மாட்டோம் அப்படின்றோம். அப்பதான் நாங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம். ஏன்னா இருக்கிறதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கிறீங்கள, இருக்கிறத இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கணும், அதுதான் திறமை. அவன் சொல்றான் இந்த ஹதீஸ் சரியில்லை, உங்களுக்கு கருத்து அறிவுக்கு பொருந்தலன்னு. ஆமா ஆமா சரியா இருந்தாலும் அது சரியில்லைதான். பாத்தீங்களா, கிறிஸ்டியனால் பிடிக்க முடிந்ததா, இஸ்லாத்தையும் பாதுகாத்து விட்டோம். இப்படியே ஒரு ஹதீஸா இழந்துட்டாக்கா அப்ப ஹதீஸே இல்லைன்னு சொன்னா இஸ்லாத்தை நீங்க பாதுகாத்தீங்க, இஸ்லாத்தை தொட தெரிஞ்சிட்டீங்க. ஒரு ஹதீஸ் இல்லைன்னா பாருங்க இஸ்லாம் இருக்கு, இருக்கிறத வச்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப நாங்க சொல்றோம் யூதனை பார்த்து பிழை இல்லைங்கிறோம், இப்ப உங்கள்கிட்ட எதை நிரூபிப்போம் அதைத்தான் யூதன்ட்டையும் சொல்லுவோம். அவன் சொல்றாங்கிறதுனால ஆமா ஆமாங்கிறீங்க, பாதுகாக்கிற நிலையா இது? என்று இறைவன் சொல்றானே, அது என்ன ஆச்சு? இதை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாக்கிறோங்கிறானே. அப்படியானால் யூதர்கள் இந்த நசராக்களுடைய கூட்டுக்கு நாம் ஒத்து போக கூடாது. அவன் சொல்வது பிழை, குர்ஆன் சரியாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம நிரூபிக்கணும். கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ரெண்டே அமர்வுல விவாதம் முடிவுக்கு வந்துட்டான். நாங்க வச்ச ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லலை. நாங்க அவங்க நுஞ்சின்னு சொல்றாங்க, நாங்க நுஞ்சியை எடுத்து வச்சு பேசுறோம், பதில் சொல்றோம். இப்ப நாங்க லாக்கின்னா கேள்வி கேட்டிருக்கேன், எதனால் பிழை? லன்னுதுவ கேட்டிருக்கேன், லி தத்துலுவ கேட்டிருக்கேன், லி எபுலுவ ஒ நபுலுவ, இதெல்லாம் பிழைன்னு சொல்றீங்கல்ல, எதனால பிழை அதை நிரூபிங்க இந்த அரங்கத்துல அப்படி நான் கேள்வி கேட்கிறேன். நாங்க கேள்வி கேட்க கூடாதான், அவங்க விவாதத்துக்குன்னு ஒரு அமைப்பு வரிசை வச்சிருக்காங்களாம், அந்த வரிசை பிரகாரம் தான் அவங்க போவாங்களாம். ஆனா அவங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நுஞ்சியை முதல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். நாங்க அவங்க கேள்வி ஏற்ப போகணுமா? அவங்க நுஞ்சின்னு முதல்ல வச்சுப்பாங்களாம், அதை கேள்வி கேட்பாங்களாம், அவங்களுக்கு ஏற்ப நாங்க போகணுமா? நாங்க லாக்கின்னு சொல்லி கேட்டா அப்படி கேட்டுறாதீங்க, நாங்க ஒரு தர்த்தீப் வச்சிருக்கோம், அந்த தர்த்தீப் பிரகாரம் தான் போவோம் அப்படிங்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், லாக்கின்ன என்பதற்கு, லி தத்துலுவ என்பதற்கு, லி எபுலுவ என்பதற்கு, ஒ நபுலுவ என்பதற்கு எதனால் அது பிழை என்பதை அரங்கத்துக்கு நிரூபிச்சுட்டு பேசுங்க. சஹாபாக்கள் சரியாக எழுதியதை தவறு என்று சொல்கிறீர்கள் என்று உங்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம். அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லாம பிறகு சொல்லுவோம் சொல்லிட்டு கடைசியில் விவாதத்தினுடைய முடிவுக்கு வந்துருவோம். இப்ப 2 அமர்வு போச்சு, வீணா போச்சு. கடைசி விவாதத்தினுடைய முடிவுக்கு வந்துருவோம். முடிவுக்கு வந்த பிறகு அதுல ஏதாச்சும் சொல்லிடுவீங்க, எங்களுக்கு பதில் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாம ஆக்கிடுவீங்க. அதனால நாங்க கேட்ட கேள்வி சஹாபாக்கள் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்கிறீங்க. எனவே இது பிழை என்பதற்கு என்ன அடிப்படையில் நீங்கள் பிழை என்று சொன்னீர்கள் என்பதை இந்த அவைக்கு நீங்கள் இப்பொழுது நிரூபிக்க வேண்டும். அதே போல இவங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க, யூதர்கள் அவங்க கருத்தை நம்ம சப்போர்ட் பண்றோமா? யூதர்கள் குர்ஆன்ல பிழை இருக்குன்னு சொல்றாங்களாம், யூதர்கள் எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றாங்களாம். அந்த எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம சப்போர்ட் பண்றோமா? சப்போர்ட் பண்ணி நம்ம யூத கருத்துக்கு வக்காலத்து வாங்குகிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. எழுத்து வடிவில் குர்ஆன் வந்தால் அந்த குர்ஆன்ல எந்த ஒரு வேதமா இருந்தாலும் சரி, யூதர்களுடைய வேதம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு குர்ஆன் ஷரீஃப் நம்ம கையில எழுத்து வடிவில் வந்திருக்கு. குர்ஆன் ஷரீஃப் நம்ம கையில எழுத்து வடிவில் வந்தாலும் யூதர்கள் அந்த குற்றச்சாட்டு தான் வைப்பான். அவனுக்கு வந்த வேதத்திலேயே அவன் சரியான ஒரு கையாடல் செய்திருக்கின்ற பொழுது நமக்கு இறங்கிய குர்ஆன் ஷரீஃபிலையும் அவன் அதை பித்தலாட தானே செய்வான். அவன் பிழை என்று சொன்னால் ஆம் பிழை இருக்கிறது, நாங்களும் பிழை என்று சொல்லுவோம் சொன்னா இதுதானே யூத கருத்து. அவனுக்கு வந்த வேதத்தையே அவன் இட்டுக்கட்டு செய்திருக்கிறான், அதிலே அவன் கையாடல்
செய்திருக்கிறான் யூதர்கள் என்று இருக்கின்ற பொழுது நமக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை அவங்க எப்படிங்க சும்மா வைப்பாங்க, விட்டு வைப்பாங்களா? எனவே நமது குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் களங்கப்படுத்துவதற்கு, பொய்யாக்குவதற்கு அவர்கள் பிழை என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த கருத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஆம் பிழை இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? இது யூத கருத்தா? பிழை இல்லை என்று நிரூபிப்பதற்காக வந்து நாங்கள் அமர்ந்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம கடைசியில் சொல்லுவோம் என்று தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எது யூத கருத்து என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவா வந்து எழுதுறதுக்கு பல முறைகள் இருக்குதுங்க. நம்ம எழுதும் போது சில வார்த்தைகள் அது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. எழுத்து நடைமுறையை நான் பேசுறேன், இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. நாம் எழுதுகின்ற பொழுது சில வார்த்தைகள் கூடுதலா இருக்கும், ஆனா அதை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டோம். சில இடங்கள்ல வார்த்தை குறையும், ஆனா வாசிக்கின்ற பொழுது எந்த வார்த்தை விடுபட்டு இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இது வந்து இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய எழுத்து பிரச்சனை, எழுத்து சட்டம். அது இன்னைக்கு நான் கேட்கிறேன், குர்ஆன்ல தாலிக்கன் இருக்குது இல்லங்க, தாலிக்கன் இருக்குது, எப்படி இருக்கும்? அன்பான சகோதரர்களே, லாக்கின்னால் நபுலுவ இதுக்கெல்லாம் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நுஞ்சி எழுத்து பிழையாக நுஜி என்று எழுதிவிட்டார்கள் என்று நம்ம கேட்டோம். அதுக்கே ஒன்னும் பதில் சொல்ல காணா. இதுல லாக்கின்னாவுக்கு ஓடிட்டாங்க. முதல் நுஜிக்கு பதில் சொல்லுங்க, நுஜின்னு தப்பா எழுதியிருக்காங்களே அதுக்கு பதில் எங்கன்னு கேட்டிருக்கோம். பதில் இவங்க சொல்லல. முதல் ஒப்பந்தத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஒப்பந்தத்துல தெளிவாக எழுதி இருக்கிறோம், ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளிகள். இது ஒப்பந்தத்துல எழுதி இருக்கிறோம். என்ன வாதத்தை நாங்க வைக்கிறோமோ, எந்த ஆதாரங்களை வைக்கிறோமோ அதுக்கு தான் நாங்க பொறுப்பாளி. நீங்களா ஒண்ணு சொல்லிக்கொண்டு இதை நீ சொல்லணும்னு என்ன நிர்பந்திக்க கூடாது. நாங்க எடுத்து வைக்கணும், அதுக்கு தான் நாங்க பொறுப்பாளி. ஒப்பந்தத்தை நீங்க தெளிவா படிங்க. ஆமா, லாக்கினால வரும், வராம விட மாட்டோம், எல்லாம் வரும். நீங்க சொன்னது வரும், சொல்லாததை எல்லாம் நாங்கள் பட்டியல் போடுவோம். அது மாதிரி சஹாபாக்கள் கேட்டோம். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த எழுத்து பிரதி சஹாபாக்கள் எழுதியதான் கேட்டோம். ஆமா, சஹாபாக்கள் எழுதியது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், இப்ப வச்சிருக்கிற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை கைப்பட எழுதினாங்களே, அந்த கைப்பட எழுதின பிரதியா இது அப்படின்னு கேட்டோம். அந்த கேள்விக்கு ஒழுங்கான பதில சொல்லாம அப்படியே முரண்படுறாங்க. சஹாபாக்கள் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்றாங்க, அதுல இருந்து பிரதியாக எடுக்கப்பட்டது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சஹாபாக்கள் கைப்பட எழுதினதா இது, அதுல இருந்து பிரதி எடுக்கப்பட்டு வந்த பிரதிதான இது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த ஹதீஸ சொன்னாங்க, பகைவர் ஊருக்கு நீங்க குர்ஆனை கொண்டு போகாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எழுத்து பிரதிக்கும் குர்ஆன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சொல்லி இருக்கிறாங்க. யாரு மறுத்தா? நாங்களும் இதற்கு குர்ஆன் தான் சொல்லி காட்டுறோம், இது குர்ஆன் தான் சொல்றோம். தர்ஜுமத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய தர்ஜுமா என்று நாங்க பேரு வச்சிருக்கிறோம். அமெரிக்கால உள்ளவன் இந்த எழுத்து பிரதியை தான் எரித்து இது குர்ஆன் அவமதிச்சான், குர்ஆன் அவமதித்தான் என்று நாங்க எல்லாரும் போராட்டம் நடத்தினோம். இதையும் குர்ஆன் என்று சொல்லலாம். ஓசை வடிவில் உள்ளதை வெளியில் கொண்டு வருவதற்கு உதவுகிறதுங்கிற அடிப்படையில் இதையும் குர்ஆன் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லை, கேசட்ல இருக்குது அதுவும் குர்ஆன், சாப்ட்வேர்ல இருக்குது அதுவும் குர்ஆன். ஆனால் விவாதம் என்று வரும்போது மூலம் எது என்பதை வேறுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் உண்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீலிடம் வந்து எப்படி வந்தது என்பதை நாம் வேறுபடுத்துகிறோம். இத பதிலா சொல்லிக்கிறோம். அடுத்து அவங்க கேட்டாங்க, எத்துலு சுஹஃப முத்தஹரா, தூய்மையான ஏடுகளை இந்த ரசூல் ஓதுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நம்ம வச்சிருக்கக்கூடிய உலகத்துல கையில இருக்கக்கூடிய ஏடுகளை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தூய்மையான ஏடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் இருக்குதுல, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்து பிரதியை வைத்துக்கொண்டு பார்த்து படிச்சு சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்களா? அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. சுஹூப் என்றால் புத்தகம், ஏடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து
அதுல உள்ளதை பார்த்து வாசிச்சு சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்ம என்ன சொல்றோம்? சுஹூஃப் என்றால் ஏடுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுஹூஃபை ஓதினார்கள். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து ஓதி சஹாபாக்களுக்கு வாசிச்சு காட்டல. அல்லாஹ்விடம் இருக்கிறது லஹ்வே மஹ்ஃபூல், அதையும் சுஹூஃப் என்று சொல்லலாம். அந்த லஹ்வே மஹ்ஃபூல்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் வந்த காரணத்தினால் அல்லாஹ் அதையும் சுஹூஃபை ஓதினார் என்று சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஸைத் அலில் அவர்கள் ஓசை வடிவிலை மனித உள்ளங்கள்ல இருந்தும் குர்ஆனை தொகுத்தார்கள். தோல், புத்தகம், இந்த மாதிரி எலும்பு இதுல இருந்தும் எழுதினார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆமா, உண்மைதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுல அந்த தோல்ல அந்த எலும்புல ஸைதுல அவங்க எங்க இருந்து எழுதினாங்களோ அந்த நூல்ல நுஜி என்று இருந்துச்சா? இன்னைக்கு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல நுஜின்னு, அது மாதிரி அந்த தோல்ல நுஜின்னு இருந்துச்சுன்னு காட்டுங்க, அந்த எலும்புல நுஜின்னு இருந்துச்சுன்னு காட்டுங்க. மனிதர்கள் தான் அதுல இருந்து எழுதினாலும் அதுல இருந்து பிரதி எடுக்கும் போது தவறுதலாக எழுதுவார்கள், தவறுதலாக விடுபட்டிருக்குன்னு சொல்றோம். அதுக்கு பதில காணா. தர்ஜுமாவுல இதை தவறு என்று சொல்லி இருக்கிறீர்கள், அப்ப இதை நீக்கி விடுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு நீக்கணும்? அதுவும் தவறுதான். நாங்க எதை தவறுன்னு சொல்லி இருக்கிறோமோ அதுவும் தவறு என்பதை நிரூபிப்போம். இன்னும் சில தவறுகள் இருக்கிறது, அதை அடுத்த அடிஷன்ல நம்ம எடிஷன்ல சேர்த்துக்கிடுவோம். அடுத்து 11வது, இப்ப 10வது எடிஷன் தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து 11வது எடிஷன் வரும்போது இன்னும் கூடுதலான எழுத்து பிழைகளை எழுத்தர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலையும் அதில் கூடுதலாக சேர்த்துக் கொள்வோம். அடுத்து யூதனுக்கு சப்போர்ட்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. மூலப்பிரதியில தப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோமா? அவங்க மூலப்பிரதியில தப்பு இல்லைன்னு சொல்றாங்களா? அதனால அவங்க தான் யூதனுக்கு எதிராக பேசுறாங்களா? நம்ம யூதனுக்கு ஆதரவா பேசுறோமா? மூலப்பிரதி எது? இன்னைக்கு வச்சிருக்க யூதன் எந்த நூலை சொல்லி காட்டுறானோ, எந்த புத்தகத்தை சொல்லி காட்டுறானோ அந்த புத்தகம் தான் மூலப்பிரதியா? மூலப்பிரதி எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கொண்டு வந்தார்களே அந்த மூலப்பிரதி எது? மனித உள்ளங்களில் இருந்து வந்தது. அதுல நாங்க சொல்றோம் அந்த மூலத்தில் எந்த பிழையும் இல்லை, எந்த தவறும் இல்லை. மூலத்தை உண்மையான மூலத்தை யூதன் சொன்னோம்னா அவன் பேச மாட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? மூலத்தை இல்லாதத மூலம்னு பொய்ய ஆக்கி எந்த அறிவாளியும் எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அந்த பொய்ய சொல்லி யூதனுக்கு பதில சொல்றீங்க. இல்லாதது இருக்குன்னு சொல்லி பதில சொன்னா அப்ப அது யூதனுக்கு பதில் சொல்றதா? அது அவதூறு சொல்றது இல்லையா? அப்ப யூதன் நினைக்க மாட்டானா இப்படி பொய் சொல்றாங்க, இப்படி அவதூறு சொல்றாங்க? அப்ப இப்ப யூதனை வழி கெடுக்கிறது யாரு? நீங்க தான் வழி கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நுஞ்சியுடைய விஷயத்துல தெளிவான முறையில் நம்ம எடுத்து வைத்தோம். 2 நூனும் சந்திக்க வேண்டிய அந்த இடத்துல நூன் விடுபட்டுள்ளது. அதை மேலே சுட்டி காட்டுவதற்காக விடுபட்டுள்ளது என்பதை சுட்டி காட்டுவதற்காக எழுதியிருக்கிறார்கள். திருக்குரான் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இறைவசனம் சொல்லப்பட்டதோ அதில் ஒரு எழுத்து பிழையும் கிடையாது என்பது எங்கள் நிலைப்பாடு. அதே நேரத்தில் அதை மனித எழுத்தர்கள் தங்கள் வசதிக்காக வேண்டி எடுத்து எழுதுகிற பொழுது கூடுதலான கவனம் செலுத்தி எழுதினார்கள். அப்படி எழுதுகிற நேரத்தில் அவங்க மனிதன் என்ற அடிப்படையில அவர்களையும் தாண்டி அந்த கவனத்தையும் மீறி ஒரு சில இடங்கள்ல தவறுதல் நடந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டிட்டு வரோம். அதுல இந்த நுஞ்சியுடைய விஷயத்தை நம்ம எடுத்து காட்டினோம். அதுல அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். உஸ்மானுடைய அந்த ஏட்ல அந்த நுஜி என்றுதான் இருந்தது, அதுல இதை சேர்த்து விட்டோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் அது வழக்குல இருக்குங்கிறாங்க. ஆனால் குர்ஆன்ல உள்ள பல இடங்கள்ல சும்மனு நஜ்ஜி ருசுலனா என்று வரக்கூடிய அந்த 10வது அத்தியாயம் 103வது வசனத்திலையும் சரி, சும்ம நஜ்ஜில்லதீன இத்தகவ் என்று வரக்கூடிய 19:72 சரி, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா என்று 2 நூன் வருது பாருங்க, நுன்சிஹா என்று வருது. இப்படிப்பட்ட அநேக வசனங்கள்ல இந்த 2 நூன் வருகிற எல்லா இடத்துலயுமே 2 நூன் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே ஒரு நூனை எழுதி ஒரு நூனை மேல போட்டு குட்டியா போட்டு எழுதப்பட கிடையாது. ஆனால் இந்த ஒண்ணுல மட்டும் அவங்க கொஞ்சம் கவனக்குறைய விட்டுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, இது ஒரு பெரிய பாரதூரமான தப்பு, இது ஒரு பெரிய துரோகம் செய்து விட்டாரு நம்ம சொல்லல. நாம என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறங்க, உங்கள்கிட்ட ஓதி காட்டுறாங்க, நீங்களும் திருப்பி ஓதுறீங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் எழுதிட்டு வரும்போது என்ன பண்றாருன்னா அல்ஹம்துன்னு எழுதும் பொழுது மீமை விட்டு எழுதிட்டார், அல்ஹது லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதிட்டார். அது காட்டும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதணும். அப்படிதான் நீங்களும் ஓதுனீங்க, கொஞ்சம் கவனக்குறைவா அந்த மீமை விட்டுட்டீங்க அப்படின்னு லைட்டா சேர்த்து விட்டா இது நீங்க என்ன நினைப்பீங்க?
எழுத்து பிழையை சுட்டி காட்டணும்னு நினைப்பீங்களா? உங்களை ஒரு பெரிய நச்சுக்கருத்து திணிச்சிட்டோம் என்று நினைப்பீர்களா? அது எழுத்து பிழை நடந்திருக்கு, தவறுதலா எழுதிட்டீங்க, அப்படி சுட்டி காட்டுறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டுறதுதான். இப்ப நண்பன் என்று இருக்குதுங்க, நபன் ஒருத்தன் எழுதிட்டான். ஏங்க நண்பன் நீங்க சொல்றீங்க எல்லாம் கரெக்ட் தான், எழுத்துல ஒரு நூனை விட்டுட்டீங்க, இன்ன விட்டுட்டீங்கன்னு சொல்றோம். இன்ன விட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி எழுதலாமா? இந்த வடிவத்துல தான் நண்பன் எல்லாம் எழுதுவீங்களா? அண்ணன், கண்ணன், இப்படி எல்லாம் எல்லாத்துலயுமே இப்படித்தான் எழுதுவீங்களா? இன்னும் மேல போட்டு எழுதுவீங்களா? நிச்சயத்தான் எழுதுவீங்க. அப்ப இங்க அப்படி எழுதுனீங்க, பிழையாய் போச்சு என்று சுட்டி காட்டுறோம். இந்த பிழைக்கு அவர்களால் ஒரு பதில் சொல்ல முடியல. இப்ப அடுத்த வாதத்துக்கு வருவோம். குர்ஆன்ல அல்லதீன என்ற வார்த்தை பல இடங்கள்ல வந்திருக்குதுங்க. இந்த அல்லதீன என்று வரக்கூடிய இடத்துல அல்லதீன என்பதற்கு முன்னாடி லாம் சேர்த்து விட்டால் லில்லதீன என்று தான் படிக்க வேண்டும். சரிங்களா? இப்படி லாம் சேர்த்து படிக்கிற பொழுது, அல்லதீனாவுக்கு முன்னாடி லாம் சேர்த்து படிக்கும் பொழுது இடையில இருக்கிற அல்லதீன உள்ள அலிஃப் இருக்குதுல்ல, அது விடுபட்டு போயிடும். இங்க பாருங்க, இப்ப அல்லதீன, அல்லதீனாவுல அலிஃப் இருக்கா? அலிஃபுல் லாம் தால் ஏ ஐன் ஏ நூன் இருக்கு. இந்த அல்லதீனாக்கு முன்னாடி லாம் போட்ட உடனே என்ன ஆகுது? லில்லதீனன் வாசிப்போம். லில்லதீனல என்ன ஆகும்? அலிஃபை விட்டுறணும், எடுத்துறணும். இப்படிதான் குர்ஆன்ல அநேக இடத்துல வருகிறது. அப்போ ஃபவைலுல் லில்லதீன யக்துபூன கிதாப் இப்படி வருதா? எங்கேயாவது அலிஃப் போட்டிருக்குதா பாருங்க. லில்லதீன் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே அலிஃபை தவிர்த்து தான் எழுதுகிறார்கள். அதான் சரி. இப்படிதான் ஹதீஸ்ல இருக்குது, இலக்கணத்தில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது, கவிதையில் இருக்கிறது, எல்லாத்துலயும் இருக்குது. ஆனால் குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்துல ஃபமா லில்லதீன என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்துல பாருங்க, லில்லதீன என்று வரக்கூடிய இந்த இடத்துல அலிஃபை போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பிழை. புகார்கள் சொல்றாங்க. இரு தரப்பினருக்கும் பொதுவாக சொல்லிக் கொள்கிறோம், வெளியே சென்று விட்டால் இந்த அமர்வு முடிவதற்குள்ள வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உள்ள அனுமதிக்க மாட்டோம். இரண்டு தரப்பு வாலண்டியர்ஸும் அதுல கண்டிப்பாக இருங்க. மூமினீன் அப்படிங்கறதுல நுஞ்சில் தான் ஓதனு, அப்படித்தான் இருக்கனு, ஒரு நூனு இல்லாம இருந்துச்சு, அதை காட்டுறதுக்கு தான் நூனு போட்டிருக்காங்க என்று இவருடைய சுய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அங்க ஒரு எழுத்து இல்ல அதனாலங்கிறது இல்ல. பொதுவா எல்லா இடத்துலயும் இப்ப பஸ்தத்துங்கிறது விவாதம் என்ன இருக்குது பின்னால, அங்கேயும் கூட இந்த சாது அப்படிங்கிற இடத்துக்கு மேல சீன் போட்டிருக்கும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இங்க சொன்ன விளக்கத்தை அங்கேயும் சொல்லுவாங்க. அது ஒண்ணு இல்லாம இருக்குதும்பாங்க, இங்க மாத்தி எழுதிருக்கு, அதனாலதான் சரியா அங்க போட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எது எழுதப்பட்டிருக்கோ முசாஃபா உஸ்மான்ல அதுதான் இப்போது இருக்குது. அதை கிராஅத்துகள் வித்தியாசப்படுதுங்க. ஒளி வடிவத்தில் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறாங்கல்ல, அது கூட பின்னால் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒளி வடிவங்கிறது ஒரே மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஓதுறது ஹஃப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இமாமுடைய அந்த கராத்து பராதான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் அவங்க ஓதுறத தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லணும். ஏன்னா எத்தனை இமாம்கள் ஓதி இருக்கிறாங்க. ஹப்ஸி இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஓதினாங்க, அதனாலதான் இப்படி ஓதுறோம் அப்படி அவங்க சொன்னாங்க, அதுக்கு ஆதாரம் காட்டாங்க. இப்ப இருக்கிற முறை இப்ப எல்லாம் குர்ஆன் இருக்கிறதுல அச்சடிச்சுட்டு கடைசியில எழுதி வைப்பாங்க, இது ஹப்ஸுடைய கராத்து பரான்னா அச்சடிக்கப்பட்டிருக்கு, அதான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட உலகத்துல இந்த மொராக்கோ, சூடான், மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள்ல எல்லாம் அப்ப நம்ம ஓதுறோம்ல அந்த குர்ஆன் இருக்காதுங்க. வர்ஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கராத்து, நாஃபி என்பவர் மூலமா ரிவாயத் அதுதான் ஓதுறேன். இன்னைக்கு அந்த குர்ஆன் அங்க இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உலகத்துல பெரும்பாலான மக்கள் இப்ப நம்ம ஓதுறாங்க ஹப்ஸுடைய கராத்து,